GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. நியூஸ் ஆன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அதிமுகவை எதிர்கொள்ள திணறுகிறதா திமுக என்ற விவாதத்தில் நம்மோடு 4 கருத்துரையாளர்கள் பங்கெடுக்கிறாங்க. விசிகாவிலிருந்து திரு பாலசிங்கம், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு இதயதுல்லா, இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவிலிருந்து சசிரேகா மற்றும் பாஜகவிலிருந்து கருநாகராஜ் இணைக்கிறாங்க. 4 பேருக்கும் மனமார்ந்த வணக்கம். இன்றைய விவாதத்தை நான் திரு இதயதுல்லாட்டிலிருந்து துவங்குறேன். இதயதுல்லா சார், வெள்ளை அறிக்கை கேட்கிறாரு பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனா வெள்ளை அறிக்கை கேட்டதற்கு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவருடைய ரியாக்ஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க பொதுவா? ஆமா, குறுக்கீடு இல்லாம இருந்தா கொஞ்சம் மக்கள்கிட்ட சொல்லலாம் சில விஷயங்களை. வெள்ளை அறிக்கை அவர் முதல்வராக இருந்த காலத்துல திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வெள்ளை அறிக்கை பல முறை கேட்டது. ஒரு முறை கூட வெள்ளை அறிக்கை அவர் கொடுக்கவில்லை. ஒண்ணு, இப்ப குறைஞ்சபட்சம் டிஆர்பி ராஜா ஒரு வெள்ளை பேப்பரையாவது குமிச்சு கொடுத்துருக்காரு. இதை கூட அவங்க செய்யல. அதனால வெள்ளை அறிக்கை கேட்பது என்பது எதற்கு கேட்பது, ஏன் கேட்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். நாள்தோறும் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னென்ன செய்கிறோங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்குது. எந்தெந்த வகையில மக்களுக்கு உதவுங்கிற சொல்லுது. எல்லா வகையிலும் ஊடகங்கள்ல அவங்களுடைய பேச்சுகள் வருது. நாள்தோறும் ஒரு முதல்வராக மக்கள் மத்தியில நாள்தோறும் திட்டங்களில, அதாவது விழாம இருக்கணும்னா விழா வேணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில தொடர்ந்து எந்த ஒரு நாளும் விழா இல்லாத நாள் இல்லை, மக்கள் பணி இல்லாத நாள் இல்லை, மக்கள் நலன் கூட்டம் இல்லாத நாள் இல்லை என்று முதல்வர் சென்று கொண்டிருக்கிறார், அமைச்சர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவோ அதிமுகவை ஒரு எதிர்க்கட்சியாகவோ முன்னிறுத்தாமல் அந்த காலகட்டத்திலே பாஜக தான் எதிர்க்கட்சி என்று ஊடக அளவிலே பேசப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்த்தேன். நான் சொல்றது திரும்பவும் சொல்றேன், பாஜக ஊடக எதிர்க்கட்சியாக மிளிர்ந்து கொண்டிருந்தது கூட நான் மீண்டும் சொல்வேன். அந்த காலகட்டத்தில் அமைதியா இருந்தவர் தான் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர். இப்ப நான் அவரை பாராட்டுறேன். எதிர்க்கட்சி தலைவர் தன் வேலையை இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. குறைஞ்சபட்சம் எதிர்க்கட்சி போட்டியில இன்னைக்கு பாஜகவா அதிமுகவா என்று பார்க்கும் பொழுது இன்னைக்கு அதிமுக ஒரு படி முன்னிலையில் இருக்கு. சரி, இனி குறுக்கிடலாமா? தாராளமா. இப்ப எதுக்கு வெள்ளை அறிக்கை கேட்டாங்க? எதற்கு வெள்ளை அறிக்கை கேட்டாங்க? வெள்ளை அறிக்கை எதுக்கு கேட்டாங்கன்னு அவங்க தான் சொல்லணும். என்ன வேணும்னு கேட்டாங்க. இபிஎஸ் எதற்கு வெள்ளை அறிக்கை கேட்டாருங்கிற செய்தி தெரியும்ல சார், எதுக்கு கேட்டாரு? வெள்ளை அறிக்கை எதுக்கு கேட்டாங்கன்னு அவங்க சொல்லட்டும் சார். சார் அதுதான் நீங்க சொல்லுங்க. அவருக்கு பதிலா வெளிநாட்டு முதலீடுகள் சார்ந்து இல்ல, நீங்க தெரியாத மாதிரி சொல்லுங்க. வெளிநாட்டு முதலீடுகள் சார்ந்து நீங்க கேட்க மாட்டீங்க, அதுக்கு சொல்ல வர. வெளிநாட்டு முதலீடுகள் சார்ந்து விளக்கம் கேட்கிறாரு. அந்த விளக்கத்துக்கு முதலமைச்சர் சொன்னதுக்கும் நடைமுறையில் இருக்கும் பிராக்டிகலி எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? வேலை வாய்ப்புகள் 32 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகி விட்டதா? கிட்டத்தட்ட 75% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நடந்துடுச்சான்னு கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு சொன்னா, டே 1ல இருந்து அவர் வெளிநாடு போனதுல இருந்து ஜெர்மன் போனாரு. ஜெர்மன்ல என்ன நடந்துச்சுன்னு உலகம் அறிகிற அளவுக்கு விளக்க சொன்னாரு. லண்டன் போன அதுக்கு முன்னாடி 4 ஆண்டுகள் பேசவே இல்லையே, நான் பேச ஆரம்பிக்கவே இல்லையே. சொல்லுங்க, கேட்டீங்க கேள்வி, நான் பேசணுமா இல்லையா? சொல்லுங்க, கேட்டீங்க. அதுக்கு சரி, 4 ஆண்டுகள்ல சொல்லுங்க. கேள்வி கேட்டீங்க, நான் ஒரு பாதியாவது பேசுறேன். சொல்லுங்க சார். ஜெர்மன் போனாரு, என்னென்ன செஞ்சோம், எங்கே போனோம், எங்கெல்லாம் ஒப்பந்தம் போட்டோம்னு சொன்னாரு. லண்டன் போனாரு, எங்கெங்கே ஒப்பந்தம் போனோம்னு தெளிவா சொன்னாரு. இது உலக அறிக்கை, உலகத்துக்கே அறிக்கை. அந்த நேரத்தில் நானும் லண்டன்ல இருந்தேன். 6ஆம் தேதி அவரு ஒரு பெரிய கூட்டத்தில் பேசினாரு. 6ஆம் தேதி இன்னொரு கூட்டத்தில் நான் பேசினேன். கிட்டத்தட்ட 450 குடும்பங்களுக்கு மத்தியில. அப்பவும் நான் முழுசா அங்கே உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கே போனோம்? நீங்க லண்டனுக்கு போனீங்க, முதலமைச்சருடைய உரையை கவனித்தீர்கள், எல்லாத்தையும் நீங்க பதிவு செய்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எதிர்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, 4 ஆண்டுகள்ல நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரணும். நீங்க லண்டனுக்கு போன விஷயம் அதெல்லாம் பதிவு செய்யறது நல்லதுதான். ஆனால் 4 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 9022
புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, 32 லட்சம் வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அது நடந்திருக்கான்னு கேக்குறேன் சார். நடந்திருக்குன்னு முதல்வர் சொல்றாரு, அரசு சொல்லுது. நீங்க சொல்றீங்களா? நான் அப்ப அரசு சொல்றதை நான் சொல்ல முடியும். நீங்க உங்களுடைய பார்வையில நான் என்ன சொல்றேன், நீங்க 4 ஆண்டுகளா தமிழகத்தை, அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். நான் தான் பல ஊர்களுக்கு பயணம் பண்றீங்களா? தமிழ்நாட்டில் இதேதுல்லா சார், தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களுக்கும் பயணம் பண்றீங்களா? கேள்வி முடிச்சீங்களா? பயணம் பண்றீங்களா? இல்ல நான் கேக்குறேன். நான் பயணம் பண்ணிட்டே இருக்கேன். கேள்வி அதிகமான அங்க வேலை வாய்ப்புகள் உங்களுடைய பார்வையில 32 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகி விட்டதாக உங்களுக்கு தெரியுதா? நான் பேசலாமா? சொல்லுங்க. நான் அதிக பயணம் பண்றேன் தமிழ்நாட்டுல, அதிக தூரம், தமிழ்நாடு மட்டுமல்ல உலகெங்கிலும் பயணம் பண்ணக்கூடியவன் நான் அதனாலதான் சொன்னேன், முதல்ல சொன்னேன், நான் தான் சொன்னேன் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கு, இது அரசு சொல்லுதுன்னு சொன்னேன். மீண்டும் நீங்க நம்புறீங்களான்னு என்ன கேட்கும் போது உங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியில தெரியுதான்னு கேட்டேன் சார். ஆமாவா? தெரியுது. சரி, 32 லட்சம் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதெல்லாம் ஒப்புக்கொள்றீங்க. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ப்ரூஃப் நான் காங்கிரஸ் கட்சியில இதேதுல்லா சார் சொன்னதை பதிவு செஞ்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் இதேதுல்லா சார் இளைஞர்கள் 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது புரிந்துணர்வு மூலமா அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சார்பில் 2 லட்சத்துக்கு மேலேயே கிடைச்சிருக்கு சார். நன்றி. நீங்க நினைக்கக்கூடிய அரசு வேலை அல்ல, இல்ல தனியார் வேலை தான். தனியார் வேலை, தொழில்துறையில, தொழிற்சாலையில வேலை கிடைச்சதுனாலதான் நம்முடைய வருமானம் பெருகி இருக்குது, இரட்டை இலக்க வருமானம் வந்திருக்கு. ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இல்லாத இன்னைக்கு இரட்டை பொருளாதாரம் வந்திருக்கு. நான் ஆதாரம் சொல்றேன். நீங்க சொல்லிட்டீங்க, இத கேட்டா நீங்க எவ்வளவு தெளிவா சொல்றீங்க. அந்த துறையில இருக்கக்கூடிய அமைச்சர் இத கொடுக்கறதுல என்ன இது? அதுதான் நாள்தோறும் கொடுக்கறாங்க. இதுக்கு எதுக்கு தனி வெள்ளை அறிக்கை? இதுக்கு முன்ன வெள்ளை அறிக்கை அவர் கொடுத்திருக்காரா? அதையும் நான் கேட்டேன். உங்களுக்கு எடப்பாடியார் கொடுத்திருந்து நான் மாசம் ஒரு முறை வெள்ளை அறிக்கை கொடுத்தேன், ஆண்டு ஒரு முறை வெள்ளை அறிக்கை கொடுத்தேன், ஒரு முறையாவது நீங்க கொடுத்தீங்களான்னு கேட்டிருக்கணும். அதை கேட்காம நான் இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தேன், இவ்வளவு தொழில் முதலீடு பண்ணேன், நீங்க பண்ணீங்களான்னு கேட்டிருந்தா நீங்க பண்ணது என்ன ஓட்ட இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சு போயிருக்கும். அப்ப பிரதான எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு தொழில்துறை அமைச்சர் வெற்று பேப்பரை எடுத்து காட்டுற நாகரிகமான முறைன்னு இதேதுல்லா சொல்றாரு. அதை விட நான் சொல்றேன், அதை கூட அவர் காமிக்கல. இவராவது இது நாகரிகமான முறையான்னு கேக்குறேன். இதேதுல்லா சார், நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய பிரதிநிதியா அங்க இருக்கிறீங்க, நாகரிகமான முறையான்னு கேக்குறேன். இதே எதிர்க்கட்சிகள் அவர் ஆட்சியில் இருக்கும்போது பல முறை வெள்ளரிக்கை, இவராது இப்ப ஒரு முறையே 2 முறை கொடுக்கல சார், பல முறை கேட்டு கொடுக்கவில்லை என்பது உலகறியும் ஊரறியும். சரி சார், அதுக்கு நான் நாகரிகமான முறையான ஒரு கேள்வி கேட்கிறேன். மட்டுமல்ல, இவரும் அமெரிக்காவுக்கு போனாரு, லண்டனுக்கு போனாரு, முதலீடு வந்துச்சுன்னு சொன்னாரு, இத்தனை வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இது கிடைக்கல, இந்த முதலீடு வந்துச்சு வரல என்பது இவர் அல்ல, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதே சொன்ன அளவுக்கு பல லட்சம் கோடி வரல என்பது அன்றைக்கு தோல் உரித்து காண்பிக்கப்பட்டது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப வந்துருச்சு, இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப வந்துருச்சுங்கிற அளவு சொல்றேன் சார். திரும்ப திரும்ப நீங்க இல்ல சார் சொல்றேன், நான் சொல்ல வரதை மட்டும் நீங்க பேசுங்க. அதாவது இதேதுல்லா சார் உறுதிப்படுத்துறத ஒரு நம்பகமான செய்தியா நான் கொண்டு போறேன். நான் இதேதுல்லா சாருடைய வாக்கு ரொம்ப சரியா இருக்கும்னு நான் கொண்டு போறேன். நீங்க 32 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கும்னு ஒரு நியூஸ் 7 தமிழ் அரங்கத்துல சொல்லும் போது வாக்கு மட்டும் அது உண்மை அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு உண்மையை நான் நம்புறேன், மக்கள் நம்புறாங்க. இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் எத்தனை கேள்வி தொடர்ந்து கேட்டா நான் என்ன பதில் உண்மை நம்புறோம். கேள்வி கேட்டா நான் ஒரு பதில் சொல்லணும் குறைஞ்சபட்சம். உண்மை நம்பிதான் நான் விவாதத்தை கடத்தணும். இல்ல ஒரே விஷயத்தை நீ 3 தடவை சொல்றீங்க. அது இல்ல, நீங்க 32 லட்சம் வேலை வாய்ப்புக்கு மேல வந்துருச்சுன்னு சொல்லும்போது அது ஊராட்சி நான் சொல்றேன். ஆனா என்ன ரெண்டாவது ஒண்ணு கூட பேச விட மாட்டேங்கிறேன். சொல்லுங்க. நான் மட்டும் சொல்லல, நீங்க சொல்றது போதும். இந்த அரங்கத்துல இதேதுல்லா சார் சொல்லக்கூடிய கருத்து மட்டும் போதும். நான் பேசுறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு வரி கூட நீங்க 7 வரி பேசுறீங்க, என்ன ஒரு வரி பேச விட மாட்டேங்கிறேன். நான் திரும்ப சொல்றேன், நான் மட்டும் சொல்லல, நாளேடுகள் சொல்லுது, அமைச்சரவை சொல்லுது. சரி, எந்த நாளேடு நீங்க சொன்ன விஷயத்தை சொன்னாங்க? ஒரே ஒரு நிமிஷம் இதேதுல்லா சார், நாளேடு சொல்லுதுன்னீங்கல்ல, ஒரு நாளேடு 32 லட்சம் வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க பாருங்க ப்ளீஸ். இத மட்டும் பதிவு பண்ணலாம். நீங்க பேசலாமா? பேசலாம். சொல்லுங்க, கேட்டுட்டு தான் நான் பேச வேண்டியிருக்கு. சொல்லுங்க. 32 லட்சம் நேரம் வராது. ஒவ்வொரு முறை போகும்போது இந்த தொழிற்சாலை இருந்து 7000 பேருக்கு வேலை, இது 700 பேருக்கு வேலை, 70 பேருக்கு வேலை, ஒவ்வொரு முறையும் நெத்தி அடிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இத்தனை வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவு பேர் வேலை பார்க்கறதுனால தான் இன்னைக்கு இரட்டை இலக்க பொருளாதாரத்துல வந்திருக்குன்னு நான் சொல்ல வர்றேன், மீண்டும் சொல்ல வர்றேன். அதனால அது மட்டுமல்ல,
இவர் ஆட்சியில நடந்தது என்னன்னு சொன்னா, ஏறத்தாழ கலைஞர் ஆட்சியில வேலை வாய்ப்பு குரூப் 1ல வந்து 40 வயசு வரை அரசு வேலை தனி விவாதம் இருக்காங்கன்னு சொல்ல வர்றேன். அரசு வேலை விவாதம் வேண்டாம். இதேதுல்லா சார் நகர்த்துறது அப்ப அது சம்பந்தமான சப்ஜெக்ட் நாம வேலை விஷயமா பேசிட்டு இருக்கேன். நான் இப்போ முதலீடுகள் சார்ந்த வேலை திரு கோபாலகிருஷ்ணன் வேலைக்குள்ள பல விஷயம் இருக்கு. அரசு வேலைன்னா அப்புறம் ரிசர்வேஷன் நீங்க இப்ப போட்டு பாத்தீங்கன்னா நெறியாளர் பேசுறது அதிகமா இருக்கும். என்ன கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல விடுங்க. வேலை வாய்ப்பு விஷயமா நான் சொல்றேன். ஏழை எளிய ஓபிசி மாணவர்கள் 40 வயசு இருந்ததை செல்வி ஜெயலலிதா அவர்கள் 37 ஆக்குறாங்க. அது அரசு வேலை சார். ப்ளீஸ் நீங்க வேற டாபிக்ல போகும்போது நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு நேரத்துக்குள்ள போகணும். சரி, வேலை வாய்ப்பு வரவிடாம தடுக்கிற வேலையும் அவர் ஆட்சி செஞ்சு. அதை விட இன்னொன்னு சொல்றேன், முக்கியமான சொல்றேன், 15 விழுக்காடு தமிழர் அல்லாதவர்கள் வேலைக்கு வரலாம்ங்கிற ஒரு சட்டத்தை பிஜேபி சொல்லுச்சு. அதையும் செய்தவர், அடிமை சாசனம் செய்தவர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். இதை சொல்ல வேலை வாய்ப்பை பத்தி எப்படி சார் பேச முடியும்? 15 விழுக்காடு தமிழர்களுடைய வேலையை பறித்தது யார் சார்? அதிமுக ஆட்சி. எடப்பாடி அதிமுக ஆட்சி. ஜெயலலிதா ஆட்சி இல்ல சொல்லல. இதை ஏன் நான் சொல்றேன், நீங்க வேலை வாய்ப்பை பத்தி கேள்வி கேக்குறீங்க, நான் வேலை வாய்ப்பை பத்தி பதில் சொல்றேன். 15 விழுக்காடு தமிழர்களுக்கு சொல்றீங்க. எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கீங்க சசிரேகா மேடம்? முதலமைச்சர் சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி 32 லட்சம் வேலை வாய்ப்புகளை கொடுக்கலன்னு எதை வச்சு சொல்றாரு? 32 லட்சத்திற்கு மேல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு இதேதுல்லா சார். 32 லட்சம் வேலை வாய்ப்புகள் கொடுத்திருந்தா உங்களுக்கு நம்ம ரொம்ப அங்கே இங்க எல்லாம் சுத்தி போக வேண்டியதில்லை. தூய்மை பணியாளர்கள் ஏன் போராட்டம் எடுக்க போறாங்க? ஏன் உண்ணாவிரதம் இருக்க போறாங்க? அதுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் என்ன பிரச்சனை? முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமா எவ்வளவு தூய்மை பணியாளர்களும் அதுல ஒரு ஹவுஸ் கீப்பிங் இருக்கலாம்ல. ஒரு முதலீடு யாராவது பண்ணிருக்காங்க, ஒரு கம்பெனி இங்க வருகிறது அப்படின்னா, இருங்க நான் சொல்றது இல்ல அப்படின்னா இவங்க போராட வேண்டிய அவசியம் இல்லையே. முதலீட்டாளர்கள் அது ஒரு செக்டர் இருக்கட்டும். நான் 32 லட்சம்ன்றது அதுல இதுவும் வராதா? தனியாருக்கு தானே தாரு பார்த்திருக்கீங்க ராம்கேக்கு. அப்ப இவங்க எல்லாம் போராட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களோட பணி பாதுகாப்பையும் அந்த பணி நிரந்தரம் போன்றவற்றை நீங்க உறுதி செய்யலாம்ல முதல்ல. அதுக்குள்ள இது வரலாம்ல, ஏன் வரக்கூடாது? ஏன் தூய்மை பணியாளர் அவங்க வந்து துப்புரவு பணியாளர் கிடையாது. நேத்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க, ஒரு நாடகம் வந்து கல்வியில் கவிழ்ந்த தமிழ்நாடுன்னு வச்சிருந்தாதான் அது சரியா இருந்திருக்கும். அங்க ஒரு மாணவன் சொல்லும் போது எங்க தாயாரோ தந்தையோ வந்து துப்புரவு பணியாளர் போது இல்ல அது நம்ம ஆட்சியில தூய்மை பணியாளர் மாத்தியாச்சுன்னு முதலமைச்சர் நேத்து சொல்றாரு. அது எங்கள் ஆட்சியில தூய்மை பணியாளர்னு அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைக்கு ஏற்ப மாற்றப்பட்டது. இது எவ்வளவு பெரிய பொய்ன்னு நீங்க பாருங்க. தூய்மை பணியாளர் மாத்தினது தானே மேடம்? இல்ல எங்கள் ஆட்சியில அது மாத்தியாச்சு தூய்மை பணியாளர். நம்ம ஆட்சியில, அதாவது இவங்க திமுக ஆட்சியில மாற்றப்பட்டது அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை முதலமைச்சர் பொதுவெளியிலேயே நேத்து சொல்றாரு. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்துரும். இப்ப 32 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கல, இவ்வளவு முதலீடுகள் வரலன்னு எதிர்க்கட்சி தலைவர் எதை வச்சு சொல்றாரு? சார் வந்திருந்தா அதுல பாதியாவது நீங்க என்ன பண்ணிட்டு போங்களேன். இப்ப கிடையாது. இவங்க முன்னாடி ஒரு பயணம் போனார்ல, முதலீடு நான் போயிட்டு ஈர்த்துட்டு வரேன் அப்படின்னு போகும்போது இவர் போனார், அமெரிக்கா போனாரு, ஜெர்மன் போனாரு, லண்டன் போனாரு, துபாய் போனாரு. அங்கெல்லாம் என்ன நாடகம் நடத்திட்டு வந்தீங்க நீங்க? போயிட்டு எல்லாம் திரும்ப அங்க போய் அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு 50 லட்சம் அன்னைக்கு கட்ட வேண்டியது, உடனே அங்க ஏதாவது ஒரு படத்தை போட வேண்டியது. நீங்க வந்து நான் அவங்கள சந்திச்சேன் இவங்களை சந்திச்சேன். ஏற்கனவே எங்கள் ஆட்சியில் கொண்டு வர தொழிற்சாலைகளை வந்து அங்க போய் நீங்க என்ன பேசுறதுக்கு இருக்கு? அந்த முதலீடுகளை நீங்க இங்கே உட்கார்ந்து இங்கே பண்ணிட்டு போயிடலாம். இது ஒரு அமைச்சர் செய்கின்ற வேலையே ஒரு முதலமைச்சர் அரசு முறை பயணமா ஒரு 15-20 பேரை கூட்டிட்டு போய் அங்க போய் செய்யணும்னு எந்த அவசியமே கிடையாது. வெரி சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. நாங்க இதெல்லாம் பண்ணிடுவோம். இன்னைக்கு கிடையாது, எடுக்கிறதா எடுத்துக்கலாமே. ஒரு முதலமைச்சர் அவருடைய சொந்த முயற்சி எடுக்கிறதா எடுத்துக்கலாம்ல. 2-3 வருஷமா அப்ப முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா 2-3 அசம்பிளில கேட்டாச்சு. 21க்கு அப்புறம் அந்த ஆட்சியே முடிய போகுது. ஒரு முறை கூட ஏன் நீங்க அதை பத்தி ஒன்னும் வாயை திறக்க மாட்டீங்க? முதலமைச்சர் நம்ம முன்னாடி கேட்டப்போ என்னுடைய இந்த பேட்டியை நீங்கள் அறிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான், வெள்ளை அறிக்கையாக. நீங்க இப்ப கேட்கும்போது வெற்று காகிதத்தை காட்டி வெள்ளை அறிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஃபுல்லா 32 லட்சம் பேர் கொடுத்தது கூட அட்லீஸ்ட் ஒரு 3 லட்சம் வேலை வாய்ப்புகளை நாங்க உருவாக்கி இருக்கோம். ஒரு 4 கம்பெனி பேரை சொல்லுங்க. நாங்க இருக்கும்போது ஹொசூர் ஸ்கூட்டில இருந்து, ஹொசூர்ல இருந்து, நம்ம இங்க ஒரகடம் சிப்காட்ல இருந்து, கிளாஸ்கோ கம்பெனில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து பல கம்பெனிகளின் விரிவாக்கங்கள் கொண்டு வந்து எல்லாமே நாங்க நடத்தி காட்டுறோம். அந்த மாதிரி முதலீட்டாளர் மாநாடு சம்பந்தமா வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்காங்களா?
அதிமுக முதலீட்டாளர்கள் மாநாடு சம்பந்தமா வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்காங்க. எல்லா தரவுகளும் நாங்க எல்லா சமயம் தொழில்துறை இது பண்ண கோரிக்கை வரும்போது, மானிய கோரிக்கை வரும்போது எல்லாவற்றையும் சமர்ப்பிச்சிருக்கோம். அதுக்கான வெள்ளை அறிக்கையும் தனியா கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க இப்போ கூட நீங்க எடுத்து பார்க்க சொல்லுங்க, அவங்க சட்டமன்ற பேரவை ரெக்கார்ட்ஸ்கள்ல அவங்களை வந்து நாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லுங்க, எந்தெந்த துறையில எப்பெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம். இன்னொன்னு நாங்க இருக்கும்போது கொரோனா வந்துருச்சு, முதலீடுகள் நாங்க 1919 போயிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் இங்க வந்து 1.25 வருஷம் எந்த செயல்பாடும் கிடையாது. அதுக்கப்புறம் தேர்தல் வந்து விட்டது. எப்பவுமே நம்ம MOU போடுவோம், எல்லாவற்றையும் நம்ம வந்து போடுற எல்லாமே வந்து செயல்பாட்டுக்கு அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. காலம், சூழ்நிலை, நேரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒத்து வரும்போது தான், ப்ரொடக்ஷன் முடிஞ்ச போது தான் அதை நம்ம கணக்கு காட்ட முடியும். நாங்க கொண்டு வந்த போது அந்த 20க்கு அப்புறமா கொரோனா வந்துருச்சு, ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்றது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மெட்ரோ ஃபேஸ் 1 நாங்க மத்திய அரசு போராடி கொண்டு வந்து அதுல எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் வேலை வாய்ப்புகள் நாங்க உருவாக்கணும் அப்படின்றது, அப்புறம் தற்சார்பு பொருளாதாரத்துக்கு எவ்வளவு நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்றத தாண்டி, நம்ம எவ்வளவு கடன்களை கொடுத்திருக்கோம்ன்றதை தாண்டி, எங்க ஆட்சியில பாத்தீங்கன்னா விவசாய கடன் கூட நீங்க ஸ்ட்ராங்கா கேக்குறேன். எதிர்கட்சி தலைவர் கேட்கறதுனால அப்ப இத்தனை % தான் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை பதிவு செஞ்சிருக்கலாம்ல யாரு எதிர்கட்சி தலைவர்? இவ்வளவு இந்த தொழில் இந்த மாவட்டங்கள் எல்லாம் இவ்வளவு வேலை வாய்ப்புகள் பெண்டிங் இருக்கு, இவ்வளவு பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாஸா கொடுத்திருக்கலாம்ல. நாங்க எதிர்கட்சி தலைவர் கொடுத்திருக்கலாம்ல. இல்ல, எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா, கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கவர்கள், நீங்கள் தொழில்துறை அமைச்சராக ஒருத்தர் அமைச்சர் வச்சிருக்கீங்க, 3 முறைக்கு மேல நீங்க வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்திருக்கீங்க, அந்நிய முதலீடு பண்ணிருக்கோம், இங்க முதலீடு பண்ணிருக்காங்கன்னா சொல்றீங்க. சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது நீங்களா நாங்களா? நீங்களா அதுக்கான ஒரு பதில சொல்லணும். நீங்க இதை தொடர்ந்து இவர் இதையே செய்துட்டு இருந்தாருன்னா, என்னுடைய வார்த்தையை நீங்க அறிக்கையா எடுத்துக்கோங்க. வெள்ளை காகிதத்தை பாருங்க, ஒரு அமைச்சர் சொல்ற பதிலா இது? இந்த காகிதத்தை காட்டுறேன், இவருக்கு அதுதான் புரியும் அப்படின்ற ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இவருக்கு எதுவும் புரியலன்னு சொல்லுங்க. எது இருந்தா வெள்ளை காகிதத்தை நம்பணுமா? இல்ல, முதலமைச்சர் சொல்றாரு, நீங்க முதலமைச்சர் சொன்ன பிறகு அதுல ஏன் நம்பிக்கை குறைபாடு இருக்கு? முதலமைச்சர் சொல்லிருந்தா சட்டியில இருந்தா தானே அகப்பைக்கு வரும். தொழில்துறை அமைச்சர் அதை காட்டிட்டு போக வேண்டியது தானே. ஒரு பிரஸ் மீட்டுக்கு ரெடியா வராரு தொழில்துறை அமைச்சர், அங்க அந்த கேள்வி கேட்கப்படும், அவருக்கு தெரியும். அவர்கிட்ட வேற என்ன கேட்க முடியும்? நீங்க எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்திருக்கீங்க, வருமானத்துக்கு அதிகமா உங்க மேல என்னெல்லாம் வழக்கு இருக்குன்னு தான் இந்த ஆட்சியில் எல்லாரையும் கேட்க முடியும். பிரஸ் மீட்ல அப்ப கேட்கும் போது இவர் எதுக்கு வெள்ளை பேப்பரை காட்டிட்டு இருக்காரு? 3வது முறையா காட்டுறாங்க. இது முதல் முறை 2வது முறை கிடையாது, 3வது முறை இந்த அரசுல இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் இதை காட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம் சொல்லுங்களேன். குறைந்தபட்சம் நீங்க வந்து எவ்வளவு எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணிருக்கீங்க? ஒரு நம்பர்ஸ் இல்லாம 9022 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படின்னு ஒரு அரசு சொல்லுமா? அந்த வாரம் இது இதுல சார் சார் சொல்லுங்க. 922 போட்டிருக்கோம்னு சொல்றாங்க. 32 லட்சம் வேலை வாய்ப்புன்றாங்க. அதுதான் 922 வாங்க. ஒரு 92 ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்களேங்க. ஏன் லிஸ்ட் அவுட் பண்ண மாட்டார்? தொழில்துறை அமைச்சரே பண்ணலனாக்கா அப்புறம் வேற யார் பண்ணுவாங்கன்னு நான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் இல்லாமல் இந்த நம்பர்ஸ் வருமா மேடம்? காட்டுங்க. ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு என்ன சார் பிரச்சனை தொழில்துறை அமைச்சருக்கு? வெள்ளை காகிதத்தை ஏன் சார் காட்டுறாரு? என்னுடைய கேள்வி, வெள்ளை காகிதத்தை ஏன் சார் காட்டுறாரு? சரி, புரியாது எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கு புரியும் இல்ல பத்திரிகைக்காரங்களுக்கு, அதையும் அவரே தான் சொல்றாரு. உங்களுக்கு புரியும், ஆனா அவங்களுக்கு புரியாது அப்படின்றாரு. உங்களுக்கு புரியும்னா உங்களுக்கு கொடுப்பாங்களா? எப்ப கொடுப்பாருன்னு கேட்டு சொல்லுங்க. என்னைக்கு கொடுக்குறாரு, எந்த தேதியில கொடுக்க போகிறாருன்னு சொல்லுங்க. அதை கொடுத்துட்டு போயிட்டா ஒன்றும் பிரச்சனையே இல்லையாங்க, கொடுக்க சொல்லுங்க. ஏன் 4.5 வருஷமா இதையே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கேட்கறேன். வெளிநாட்டு பயணம் போயிட்டு வரும்போதெல்லாம் இதையே ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்றதான் எங்களுடைய கேள்வி. ஒரு சிப்காட்டாவது எக்ஸ்ட்ரா நீங்க உருவாக்கி இருக்கீங்க அப்படின்ற ஒரு 2-3 சிப்காட் சொல்லுங்களேன். இந்த இடத்துல இத்தனை தொழிற்சாலைகள் அமைச்சிருக்கோம், நாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட கம்பெனிகள் இங்க வந்திருக்காங்க, இத்தனை கம்பெனிஸ் இங்க எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு, இவ்வளவு மேனுஃபேக்சரிங் நடந்திருக்கு, இதுல இவ்வளவு வேலை வாய்ப்புகள் நாங்க கொடுத்துருக்கோம், அவுட் சோர்சிங் இவ்வளோ, இன்னர் ப்ரொடக்ஷன் இவ்வளோ அப்படின்னு ஏதாவது ஒரு சும்மா ஒரு 4 கம்பெனிகளோட விவரங்களை கொடுத்துட்டு போக சொல்லுங்களேன். இல்ல இந்த கம்பெனிகள் சார்பா அவங்க கொடுப்பாங்கன்னா சொல்லுங்களேன். தொழில்துறை அமைச்சருக்கு அதுக்கெல்லாம் தெரியாது. அப்படின்னா இப்போ எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு அப்படின்னா எங்கேயோ இடத்துல வேலையில்லா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றதுல உறுதி இருக்கு. ஆனா அப்படி பிரச்சனைகள் எதுவும் சொன்ன தூய்மை பணியாளர் நீங்க என்ன சம்பந்தம்? தூய்மை பணியாளர்ங்கிறது டோட்டலா இன்னொரு செக்ஷன் மேடம். தூய்மை பணியாளர்கள் சொல்றாங்கல்ல, அவங்க வந்து தூய்மை பணியாளர் துப்புரவு பணியாளர்கள் இல்ல அப்படின்னு சொல்றீங்கல்ல, நீங்க வார்த்தைகளை மாத்துறீங்கல்ல. உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அந்த அளவு இருந்தா இந்த மாதிரி தேடி அதுலயே எனக்கு நிரந்தரம் நீங்க பிரைவேட்க்கு நீங்க கொடுத்துட்டு பின்னாடி கூட எல்லா ஜோனையும் நீங்க பிரைவேட்டைஸ் ஆக்கிட்ட பின்னாடி கூட அவங்க 750 ரூபாய் வாங்கின இடத்துல 300 ரூபாய் வாங்கினா யாரும் அந்த வேலையில ஒட்டிட்டு இருக்க மாட்டாங்க சார். வேற வேலைக்கு போயிடுவாங்க சார். வேலை வாய்ப்பு பெருகி இருந்ததுன்னா நீங்க அதுக்கான ஏற்பாடுகள் செய்திருந்தீங்கன்னா, எதுவுமே இல்லாதனால தானே சார் இந்த அளவு போராடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. பிரைவேட் செக்டர்ல இருந்து கவர்மெண்ட் செக்டர் வரைக்கும் இன்னைக்கு
இன்னைக்கு எல்லாரும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு ஏன் தொகுப்பூதியத்துல நர்ஸ் எடுத்திருக்கீங்க இன்னைக்கு நீங்க கோர்ட் என்ன சொல்லுச்சு ஒரு 3 நாள் முன்னாடி நீங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க நிரந்தர நர்ஸுகளுக்கான அந்த செவிலியருடைய சம்பளம் இவங்க கேட்கறாங்க, இதை கொடுங்க. நீங்க எவ்வளவு விளம்பரம் பண்றீங்க, நீங்க இந்த அரசு எவ்வளவு இலவசங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு கடன் வாங்கி இருக்கீங்க இது வரைக்கும், இதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த அரசாங்கம் எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் பர்டிகுலரா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலை வாய்ப்புல பிரச்சனை இருக்குன்னு ஏதாவது கட்சிகள் அதிமுகல நீங்க சொல்றீங்க, பிரதான எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாங்க, ஆனா காங்கிரஸ் ஒத்துக்குது, முதலமைச்சர் சொல்லக்கூடியதை எல்லா கட்சிகளும் ஒத்துக்கிறாங்க. யாரும் ஒருவர் கூட இங்க வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு யாருமே பதிவு செய்யலையே. இந்த காங்கிரஸும் சரி, அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவும் சரி, அவங்க கட்சி கொடியே ஏத்த விட மாட்டாங்க, அவங்க கூட்டங்களுக்கே இடம் தர மாட்டேங்கிறாங்க. நகர்மன்ற தலைவர் கொடுங்கன்னு விசிகாக்கு சொல்லி 4.5 வருஷம் ஆகுது. உள்ளாட்சி தேர்தல் நடந்து உள்ளாட்சி தேர்தல் நடந்து சொல்லி 4.5 வருஷம் ஆச்சு. கொடுத்துட்டாங்களா விசிகாக்கு? கொடுத்துட்டாங்களா இன்ன வரைக்கும்? முதலமைச்சர் போற இடத்துல விசிகா கொடியையும் பதாகைகளையும் மறைச்சு மதுரையில ஒரு 3 மாசம் முன்னாடி அவர் போற வழியிலங்க கேட்டுட்டீங்க, இருங்க கேட்டுட்டீங்க, கூட்டணி கட்சி ஒரு ரோஸ் கலர் துணியை மறைச்சு நீங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல வேலை இல்லாத என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏத்துக்கல, அதனால அவங்க அதுக்கெல்லாம் அமைதியா தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம், கட்சி உரிமையே கோராதவர்கள் மக்கள் பிரச்சனை பத்தி எங்க பேச போறாங்க? அதிமுகவுடைய தோழமை கட்சி பாஜக தமிழ்நாட்டுல வேலை இல்லா திண்டாட்டம் இருக்குன்னு சொல்றாங்களா? புரியல. அதிமுகவுடைய தோழமை கட்சியான பாஜக தமிழ்நாட்டுல வேலை இல்லா திண்டாட்டம் பாருங்களேன். நீங்க இப்ப பாஜக சார்பா யாரு பேசியிருக்காங்களான்னு அவர் சொல்வார் பாருங்க, அவர் பட்டியலிடுவார். அடுத்தது ஏன் சொல்ல மாட்டாங்க வேலை இல்லா பேசியிருக்காங்களான்னு கேக்குறேன். இதுவரைக்கும் இல்ல இப்ப கோபாலகிருஷ்ணன் feel satisfied about this government employment? உங்களுக்கு நான் இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டாபிக் உள்ள வரல, இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டாபிக் உள்ள வரல. நான் தொடர்ந்து பேசுவோம். சசிரேகா, பாலசிங்கம், நீங்க எப்படி பாக்குறீங்க எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்வி பதில்? 4 ஆண்டுகள் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் மக்கள் பிரச்சனைகளை கவனம் செலுத்தாதவர், மக்களிடத்தில் செல்லாதவர், ஒரு எதிர்க்கட்சி இருக்குது என்பதே தமிழ்நாட்டுக்கு தெரியாத வகையில் அவருடைய செயல்பாடு இருந்தது. இப்பொழுது தேர்தல் வருகிறது என்கிற காரணத்தினால இப்போதான் தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்கு போயிட்டார். மக்கள் பிரச்சனைகளிலும் மக்களுக்கான போராட்டங்களையும் முன்னெடுக்காத ஒரு அரசா தான் ஒரு கட்சியா தான் எதிர்கட்சியா தான் இருந்தது. எந்த பிரச்சனை எதிர்கட்சி ஒரே நிமிஷம் நான் வந்தேன், ஏதாவது பிரச்சனைக்கு அதிமுக குரல் கொடுக்காம இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம்? எந்தெந்த பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்குது. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக செய்ய வேண்டிய வேலைகளை கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் செய்தது. விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள் போன்ற கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செஞ்சு சாம்சங் எதிர்க்கான போராட்டம் நடத்தினாங்களா? பேங்கவேலுக்கு எதிரான போராட்டம் நடத்தினாங்களா? வேற எந்த பிரச்சனைக்கு? இப்போ கவினுடைய படுகொலைக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்களா? எதுவுமே எந்த போராட்டம் மக்கள் இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையும் அவங்க வாய் திறக்காம இருந்தாங்க. அவங்களுடைய அதிமுக பாலிசி எப்படின்னா 4 ஆண்டுகள் அமைதியா இருப்பாங்க. தேர்தல் வருகிற அந்த ஆண்டுல தான் அவங்க வேலை மக்கள் கிட்ட போவாங்க. அது நேரடியா இப்ப தேர்தலுக்கு போயிருக்கிறாங்க. தேர்தலில் ஒரு அரசியல் செய்யணும்னு பண்ணணுன்றதுக்காக ஒரு பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் என்ன கேட்கிறாரு? ஆமா, வெள்ளை அறிக்கை கேட்கிறாரு. வெள்ளை அறிக்கைன்னா என்ன? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த காலத்துல வெள்ளை அறிக்கை என்பது ஒயிட் ஃபோல்டர்ல வச்சு கொடுத்தாங்க. அதையே இப்ப கேட்டு இருக்காங்க. வெள்ளை அறிக்கை என்பது அதாவது வெளிப்படைத்தன்மையா இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்டா செய்திகளை சொல்லுங்க அப்படின்றது அதுக்கு பொருள். அப்ப டிரான்ஸ்பரண்டா செய்தியை கேட்கணும். இப்போ அவர் கேட்டிருக்காரு. அதே பழனிசாமி அவர்கள் 2019 சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை திமுக அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்கிற போது அவர் என்ன பேசினாரு? வெள்ளை அறிக்கையா என்னன்னு தெரியலன்னு சொன்னவர் தான் பழனிசாமி அவர்கள் சொன்னாரு. இருக்கு வீடியோ இருக்கு சொன்னவர். அப்போ எதிர்கட்சி தலைவர் அந்த எம்.கே. ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா வெள்ளை அறிக்கை நிதி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் வெள்ளை அறிக்கை தருவோம்னு சொன்னாரு. பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சர் ஆன பிறகு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. திமுக ஆட்சி வந்த பிறகு வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டு கூட பழனிசாமி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெள்ளம் சம்பந்தமா ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டிருந்தாரு. அப்போ அவங்க ஆட்சியில எந்த வெள்ளை அறிக்கையும் கொடுக்கல. மேடம் சொன்னாங்க, அவரு
அவர் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்தப்போ வந்து எல்லா அறிக்கைகளும் வந்து எல்லாம் வந்து தரவுகள் எல்லாம் வந்து இருக்கு, சட்டமன்றத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவர் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா டீடைல்ஸா வந்து சொன்னாரா, இத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கு, இந்த கம்பெனி இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குதுன்னு எல்லாத்தையும் தனித்தனியா சொன்னாரா? ஒட்டுமொத்தம் ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிருக்காங்க. இத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம், இவ்வளவு லட்சம் கோடி, இவ்வளவு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கல. அதுக்கு பிறகு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இவங்க வந்து சட்டமன்றத்தில் இருக்குது அந்த தரவுகள் அப்படின்றாங்க. இப்போ இந்த ஆட்சியில வந்து அவர் என்ன, முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு, 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருக்குது, 10 லட்சம் கோடிக்கு மேல வந்து இந்த முதலீடுகள் வந்து ஈர்க்க உள்ளோம். அதே மாதிரி வந்து ஏறத்தாழ ஈர்த்துள்ளோம் 32 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்படும் என்று அதுல நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல 75% ஏறத்தாழ 25 லட்சம் ஏறத்தாழ 75% நிறைவேற்றப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இது இப்போ இது சம்பந்தமா வந்து நீங்க டீடைல்ஸ் கேட்கலாம். ஒரு எதிர்கட்சி தலைவரா வந்து ஆளுங்கட்சியை வந்து அரசை வந்து நீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கலனாலும் வந்து இந்த அரசுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்குது. ஒரு விவரத்தை கேட்கிற போது யார் கேட்டாலுமே ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ வந்து அது வெளிப்படைத்தன்மையான ஒரு அறிக்கையை கேட்கிற போது கொடுத்துதான் ஆகணும். அது வந்து அந்த அரசுக்கான பொறுப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் வந்து அந்த அறிக்கையை அந்த கேட்டா அதுக்கேற்ற மாதிரி அந்த அறிக்கையை சொல்ல வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஆனா நம்ம என்ன கொஸ்டின் பண்றோம்னு சொன்னா, இவங்க சொன்னாங்க விசிகாலாம் வந்து எதுவுமே கேட்கறது இல்ல, அவங்க வந்து அவங்களுடைய உரிமைகளே வந்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு தெரியல, மக்கள் பிரச்சனை பத்தி அவங்களுக்கு என்ன. அதிமுக 4 ஆண்டுகள் தூங்கிட்டு இருந்த அதிமுக வந்து விசிகாவை பத்தி சொல்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. எந்த விதத்திலுமே ஒரு கூட்டணி கட்சியா இருந்து கொண்டு பல்வேறு போராட்டங்கள் சட்டமன்றத்துக்குள்ள எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு தானே இருந்தாரு. யாரு கேட்டாங்க? சட்டமன்றத்துல என்ன பண்ணீங்க? சட்டமன்றத்துல மட்டும் போதுமா? அப்ப மக்கள் கிட்ட போக மாட்டீங்க. இல்ல சட்டமன்றம் மூலமா மக்கள்கிட்ட தானே அது வெளியில வருது. யார் போவாங்க? அப்ப தேர்தலுக்காக போவீங்களா? ஓட்டு வேணும் போது மட்டும் மக்கள் கிட்ட போவீங்க. மற்ற சட்டமன்றத்துல குரல் கொடுக்காம இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த பிரச்சனை அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த பிரச்சனைக்கு விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்தல, தலைவர் ஏற்றி தமிழர் வந்து அதுக்காக குரல் கொடுக்கல, போராட்டம் நடத்தலன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க எத்தனை போராட்டங்கள் அதிமுக நடத்திருக்குன்னு சொல்லுங்க. எதுவுமே பட்டியல சசிரேகா அவர்கள்ட்ட குறுக்கிட வேணாம்னு பார்த்தேன். இவர் இந்த டாபிக்ல இருந்து வெளியில போயிட்டாரு. சரி, அதிமுக பிஜேபியில வந்து ஏதாவது இத பத்தி பேசிருக்காங்களா? ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வந்து வேலை தரும்னு பிஜேபி சொல்லி இருக்குது. 17 லட்சம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து நாங்க வந்து பணம் போடுறோம்னு சொல்லி இருக்கு. பண்ணிருக்காங்களா? அதை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்களா? மோடி இத்தனை பாலசிங்கம் சார், இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த நம்பர்ஸ் 25 லட்சம் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்திருக்கோம். இதுல உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா அது உடனே வந்து வேலை வாய்ப்பா கன்வெர்ட் ஆகிறதுக்கான அது ஒரு பிளான். அது கிளியர் என்ன கிளியர் பண்ணிருக்காருன்னா பாலசிங்கம் சார் என்ன அது சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருக்காருன்னா 75% நிறைவடைந்து விட்டது. அப்ப 75% 32 lakhs சொல்லல, 75% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப 25 lakhs என்ன இருக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுல உங்களுடைய பார்வை என்ன? கிடைச்சிருச்சா? ஏன்னா இதே துல்லா சார் 32 லட்சத்துக்கு மேலேயே வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு டேட்டா சொல்றாங்க. பாலசிங்கம் சார் என்ன சொல்றீங்க? அதாவது தமிழ்நாடு வந்து இந்த மாதிரியான தொழில் வளர்ச்சி பெற்றதுனால தான் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்தாலும் சரி, திமுக ஆட்சி காலத்தில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டு முதலீடுகள் அந்நிய முதலீடுகள் எல்லாம் வந்த பிறகு தொழில் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. அதிலும் குறிப்பா வந்து இந்த திமுக ஆட்சியில் அதிகமான முதலீடுகள் வந்த பிறகு தொழில் வளர்ச்சி அதிகமா இருக்குது. அதனால வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதன் மூலம் தான் இன்னைக்கு வந்து ஜிடிபில 2வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். தனிநபர் வருமானத்துல 2வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் 1,14,000. ஆனா தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் எவ்வளவு தெரியுங்களா? 1,96,000 கோடி, 96,000 ரூபாய். 2 மடங்கு. அப்ப கல்வியிலும் 2 மடங்கு, தொழில் வளர்ச்சியிலும் 2 மடங்கு, ஜிடிபியிலும் 2 மடங்கு. இன்னைக்கு ஜிடிபி எக்கனாமிக்கல் பொருளாதார வளர்ச்சியில் 6.5 இந்தியா. ஆனா தமிழ்நாடு எவ்வளவு? 11.1
1.9. அப்ப எல்லா வகையிலுமே 2 மடங்காக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்குது. அப்ப எப்படி அந்த வளர்ச்சி இருக்கிற வேலை வாய்ப்பு வந்து இருக்கிற காரணத்தினாலதான் இருக்குதா இருக்கிற காரணம்ங்கிறது ஓகே. தனிநபர் வருமானம் வராது. இருக்குதா இல்ல தமிழ்நாட்டுல 23-24 கோடி மக்கள் தொகை இருக்கிற உத்தரப்பிரதேசம் தனிநபர் வருமானத்துல எங்க இருக்கு? அதுல 1/3 பங்கு தான் இங்க பாப்புலேஷன் இருக்குது. இந்த 1/3 பங்கு பாப்புலேஷன் இருக்கிற தமிழ்நாடு இன்னைக்கு வந்து தனிநபர் வருமானத்துல இந்தியாவை காட்டிலும் டபுளா வந்து தனிநபர் வருமானம் வருது. தமிழ்நாட்டுல வேலையில்லா பிரச்சனை இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்துறீங்க நீங்க சொல்ல முடியாது. ஆனா இந்த 25 லட்சம் ஒட்டி அதுல எவ்வளவு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்திருக்குது என்பதை வந்து அரசு தெளிவுபடுத்தணும். அதுல வந்து அதுதான் அது எப்படி தெளிவுபடுத்தணும்? அரசு தெளிவுபடுத்தணும். எப்படி தெளிவுபடுத்தணும்? ஆமா, ஒரு அறிக்கையை கொடுக்கலாம். வெள்ளை அறிக்கை என்பது என்னங்க? அது வந்து வெள்ளைக்காரன். அப்ப நீங்களும் கேக்குறீங்க வெள்ளை அறிக்கை கேக்குறீங்க. வெள்ளை அறிக்கை என்பது இல்ல, அது தெளிவுபடுத்த வேண்டியது அரசு. இருங்க, இது வெள்ளை அறிக்கைன்னா என்ன தெரியுங்களா? அதாவது பிளாக்னா வந்து அறியாமை, இருட்டுல இருக்குது, சீக்ரெட்ல இருக்குது, அது வெள்ளை அறிக்கை. அவன் நீல அறிக்கைன்னு வச்சிருந்தான், பச்சை அறிக்கைன்னு வச்சிருந்தான், மஞ்சள் அறிக்கைன்னு வச்சிருந்தான் வெள்ளக்காரன். அதையே நம்ம தொங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் வேண்டாம். அந்த விவரங்கள் வேணும். அப்படிதான் விவரங்கள் வெளிப்படை தன்மையா கொடுங்கன்னு சொல்றதுல என்ன தவறு இருக்குது? அரசு அது இவங்க வெளிநாட்டு பயணம் போனது எதுக்கு? அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு. அதை வந்து தெளிவுபடுத்த போறாங்க. தெளிவுபடுத்தலன்னா கேளுங்க. நீங்க எதிர்கட்சியா நீங்க கேட்க வேண்டிய கடமை இருக்குது. நாங்களும் தான் வந்து கேட்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதுல கேக்குறீங்க. ஆமா, கேட்கலாம். நீங்க உறுதியா இருக்கீங்கல்ல 25 லட்சத்துக்கு மேல வேலை வாய்ப்பு உருவாயிடுச்சு, நீங்க உறுதியா இருக்கீங்க. அரசு சொல்லி இருக்கிறாங்க, நாங்க நம்புறோம். அதை நாங்க நம்புறோம். ஆனாலும் வந்து அவங்க வெளிப்படையே வெளியிடட்டும், இத்தனை லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அப்ப வேலை வாய்ப்பு களத்துல இருக்கக்கூடிய ஒரே நிமிஷம் சொல்ற விஷயம் என்னன்னா, அப்படி வேலை வாய்ப்புகள் இங்கு வந்து இல்லாம இருந்திருந்தா தொழில் வளர்ச்சி வந்திருக்காது. ஒரே நிமிஷம், வேலை வாய்ப்பு ஒரு பரந்துபட்ட பார்வையில வருமானம் வந்திருக்காது. ஒரு பரந்துபட்ட பார்வையில நீங்க சொல்றதை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் பாலசிங்கம் சார் அப்படிதான் கிராமங்களுடைய எல்லா எல்லைகளுக்கும் போகக்கூடியவங்க. இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் 25 லட்சம் கிரியேட் ஆயிருந்தனா இன்னைக்கு ஒரு முழுமையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வேலையில இருந்திருப்பாங்க, இந்த முதலீட்டு மூலமாவும் அந்த நிறுவனங்கள் மூலமாவும். அப்படி இருக்குதான்னு கேட்கிறேன். அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க வேலை வாய்ப்புகள் சொன்னா 2 வகையான வேலை வாய்ப்புகள். ஒன்னு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்னு வந்து இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். 2 வகையான எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ வந்திருக்கிற முதலீடுகள் எல்லாம் பிரைவேட் தானே, தனியார் துறை தான் வந்திருக்குது. அப்ப தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய இளைஞர்களா இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து வேலை வாய்ப்பு முகாமை நடத்துறாங்க, அரசாங்கமே நடத்துறாங்க. அப்போ அந்த வேலை வாய்ப்பு முகாம்கள்ல வந்து எல்லா கம்பெனிகளும் போய் தனியார் கம்பெனிகள் போய் கலந்துக்கிறாங்க. அந்த தனியார் கம்பெனிகள் மூலமா வந்து எவ்வளவு பேர் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. அதனுடைய விவரம் வேணா எங்களுக்கு கரெக்டா எங்களால சொல்ல முடியும். முழுமையா இருக்கு, வேலையில்லா பிரச்சனை இல்ல. வேலையில்லா பிரச்சனை இருக்குது. வேலை வாய்ப்பு அதுக்காக தான் முதலீடுகளை ஈர்க்கணும்னு சொல்றது. இங்க வந்து வேலை வாய்ப்பின்மை இன்னும் இருந்துட்டே இருக்குது. அது யதார்த்தமான உண்மைதானே. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சிம்பிளா நம்ம இந்த டைமுக்குள்ள 25 lakhs ஃபுல்ஃபில் ஆயிருக்குமா இல்ல எவ்வளவு ஃபுல்ஃபில் ஆயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. நான் முதல்வர் சொன்ன அந்த 75% நீங்க கள அரசியல்வாதிங்கிறதுனால திரும்ப திரும்ப கேட்கிறேன். முதல்வர் சொல்றதை நம்புறது ஒரு பிரதான கட்சி, கூட்டணி கட்சியா நீங்க சொல்றீங்க. நான் உங்களுக்கு ஒரு கள அரசியல்வாதியா இந்த கேள்வி கேட்கிறேன். ஆனாலும் கூட இன்னும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தேவைப்படுகிறது. அதனாலதான் ஆமா இல்லன்னு சொல்லலையே. எவ்வளவு வந்திருக்கும்னு கேக்குறேன் சார். எவ்வளவு நான் எப்படி எஸ்டிமேட் ஒரு அப்ராக்ஸிமேட் உங்களுக்கு சார் பாலசிங்கம் சார், நீங்க களத்துல உங்களுக்கு ரியாலிட்டி தெரிந்தவர், அதனால அமைச்சரே சொல்ல மாட்டாரு. அப்ப இவர் எப்படி சொல்வார்? சொல்லுங்க, எப்படி சொல்வார்? ஒரு இப்ப என்ன கேட்ட இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாருன்னு கேட்டா இவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு அரசாங்கத்தில் இருந்தவங்களுக்கே உங்களுக்கு தெரியாது. நாங்க அரசாங்கத்தில் இல்ல, ஒரு தோழமை கட்சியா இருக்கிறோம். ஆனாலும் கூட வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இன்னும் கூட வேலை வாய்ப்பு தேவைப்படுகிறது. இல்ல இது என்னால ஏத்துக்க முடியாது. இல்ல என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நாங்க 2020 வந்து எங்க தலைவர் போயிட்டு வந்த பின்னாடி நாங்க என்னென்ன பண்ணோம் இங்க. சரி, ஒன்னே ஒன்னு மட்டும் நான் கேட்கிறேன். 1000 கோடியில அமெரிக்க சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தாருல்ல எங்களுடைய எதிர்கட்சி தலைவர், அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த அண்ணன் எடப்பாடியாரு, தலைவாசல்ல ஒரு பூங்கா அமைச்சோம். நமக்கு இருக்கக்கூடிய பசுக்கள் வந்து காலையில 4 லிட்டர், சாயந்தரம் 4 லிட்டர், 8 லிட்டர் கறக்குது. அங்க இருக்கிற கலப்பின பசுக்கள் 40 லிட்டர் கறக்குது. அட்லீஸ்ட் நம்ம சூழலுக்கு ஒரு 20-25 லிட்டர் கறந்தா கூட விவசாயிகள் மேன்மை அடைவார்கள்னு 1000 கோடிக்கு தலைவாசல்ல பூங்கா அமைச்சோம். இன்ன வரைக்கும் ஏன் சார் மூடி வச்சிருக்கீங்க? அது அமெரிக்காவை பார்த்து பஃபலோ பூங்காவை பார்த்துட்டு வந்து தான் இங்க அமைச்சார். ஏன் சார் மூடி வச்சிருக்கீங்க? அது அமெரிக்க பயணத்தினுடைய வெளிப்பாடு தான் சார். ஏர் ஆம்புலன்ஸ் அமைப்பதற்காக லண்டன் போயிருந்தாரு சார். நாங்க ஒப்பந்தம் கூட போட்டோம் சார் அங்க கிங்ஸ் ஹாஸ்பிட்டலோட. இன்னைக்கு அதை பத்தி ஒரு சின்ன ஒரு எழுத்தாவது உங்களால அடுத்த இடத்துல வைக்க முடிஞ்சதா? சொல்லுங்க. இல்ல எய்ம்ஸ் சொல்லுங்க. ஒரு விமர்சனம் அன்னைக்கே வந்தது. செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது சரி 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொன்னாங்க. அதுல 10% 15% தான் வந்துச்சுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க.
அன்றைய அதிமுக ஆட்சி. ஆனா ஸ்டாலின் அவருடைய இதுல வந்து இன்னைக்கு இவ்வளவும் கிடைச்சிருக்குன்னு அவங்களே அறிக்கை கொடுத்திருக்காங்க, நாள்தோறும் கொடுத்துட்டு இருக்காங்க. 16-21 பேசுங்க சார். இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் வெறும் வெற்றி காகிதத்தை காட்டுறாரு, அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு போயிட்டு இருக்கீங்க. 4 வருஷத்துக்கு பதில் சொல்லுங்க. ஒரு பெயர் குறிப்பிட்டு சொல்ல முடியுதா சார் உங்களால? வெளி மாநில ஒர்க்கர்கள் இன்னைக்கு அங்க தமிழ்நாட்டில் அதிகமா வேலை செய்யறாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தூத்துக்குடி செல்வம் சொல்லுங்க சார். பேசியிருக்காங்க இல்லையா பாலசிங்கம் சார், அதுல உங்களுடைய கருத்து? நியூஸ் அவர் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு கொஞ்சம் எக்கார்டிங் சொல்லிருங்க. சரி சரி பதிவு செஞ்சிடலாம். நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வணக்கம். அதாவது அண்ணன் இதயத்துல்லா போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள், அதே போலவே அண்ணன் பாலசிங்கம் போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை நியாயப்படுத்த வேண்டிய இடத்திலே இருக்கிறார்கள் என்கிற வருத்தம் எனக்கு இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெள்ளை அறிக்கை கேட்கிற எதிர்கட்சி தலைவர் அவருக்கு இருக்கிற தார்மீக உரிமையின் அடிப்படையில் ஒரு எதிர்கட்சி என்ன செய்ய முடியும்? நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் மக்களுடைய கருத்துக்களை, மக்களுடைய அரசியல் கேட்டு தெளிவுபடுத்தி அல்லது அரசாங்கம் நல்ல திசையில அரசை நடத்துவதற்கு, அரசாங்கத்தை நடத்துவதற்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் எதிர்கட்சிக்கு இருக்கு. அதை மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கேட்காங்க. வெள்ளை அறிக்கை கேட்கும் பொழுது ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார், முன்னாள் முதலமைச்சர் கேட்கிறார். அதற்கு அந்த துறையினுடைய அமைச்சர் ஒரு வெள்ளை பேப்பரை காமிச்சு பேசுறார் சொன்னா, என்னை பொறுத்தவரையில இது மிக 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 அற்பத்தனமான அரசியல். என்ன, நான் இந்த வார்த்தைக்காக கூட நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை, ஆனால் கூட சொல்றேன், இது மிக தரக்குறைவான செயல். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நாங்கள் முதலமைச்சரோடு நாங்கள் தொழில்துறையினர் போனோம், இவ்வளவு ரூபாய் அரசாங்க செலவுல போயிருக்கோம், அரசாங்கத்தின் சார்பில் இவ்வளவு முதலீடு ஈர்த்து வந்திருக்கிறோம், அதுல இவ்வளவு பணம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது இவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணுவதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கோம், அது இவ்வளவு காலத்துல அந்த தொழில் தொடங்கப்படும் சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி பொறுப்பற்ற முறையில நடப்பது, அதை கூட்டணி கட்சியாக இருக்கிறவர்கள் தட்டி கேட்பதை விட்டுவிட்டு அதை பூசி வருக முயற்சிப்பது என்பதெல்லாம் ஜனநாயகத்திற்கு இது சரியானது இல்லை, உகந்தது இல்லை. ரைட்டு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தூத்துக்குடியில பர்னிச்சர் பார்க் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பர்னிச்சர் பார்க் வரும், கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு நேரடி வேலை, 10,000 பேருக்கு மறைமுக வேலைன்னாங்க. பர்னிச்சர் பார்க்கு அடிக்கல் தான் நாட்டினாங்க. இன்னைக்கு தெரியல. வின்பாஸ்டுக்கு தூத்துக்குடியில இருந்து எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க? வின்பாஸ்ட் கார் கம்பெனி, அவங்க சொன்னது பர்னிச்சர் பார்க். பர்னிச்சர் பார்க்குக்கும் வின்பாஸ்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வின்பாஸ்ட்ல வந்து கார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் அவங்கதான் போக முடியாது, கொரியன் கம்பெனி. ஆனா இப்போ நம்ம இந்த பர்னிச்சர் பார்க் நாங்க தொடங்கி வச்ச முதலமைச்சர் அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க ஏதாவது பதில் சொல்லணும்ல. அந்த பர்னிச்சர் பார்க்கை சேர்த்தா நீங்க கணக்கு சொல்றீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல. அந்நிய நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் நீங்க அந்த கணக்குல சேர்க்கும் போது இதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? இல்ல இந்த 75% அதெல்லாம் இருக்குங்கிறீங்களா செல்வம்? கண்டிப்பா சார். என்ன சார் இது? அதான் நான் ஒரு பத்தியா ஒரு உதாரணத்துக்கு ஒருவேளை நிறைவேற்றப்படாத 25% அது இருக்கலாமே. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், 75% நிறைவேற்றப்பட்டது என்பது அப்பட்டமான, அது தவறான தகவல், உண்மைக்கு மாறான தகவல். ஏன்னு கேட்டா, முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தது எப்படி, எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற நிறுவனங்கள் கூடுதலாக அந்த அதே நிறுவனத்தில் முதலீடு செய்யறதுக்காக 1-2 கம்பெனி 200 கோடி 900 கோடி அப்படி அத ஏதோ புதிய முதலீடாக முதலமைச்சர் அவர்கள் ஒரு சாக்கு போக்கு சொல்லி திசை மாற்றுகிற வேலையை இந்த அரசு செய்கிறது என்பதுதான தவிர ஒன்னும் நடக்கல. இங்க ஒரு இதுவும் நடக்கல. ஏன்னா அப்படி நடந்திருந்தா பெரிய தொழில்துறை ஞானம் உள்ளவராக சொல்லப்படுகிற DRP ராஜா
ஒரு அறிக்கை கொடுப்பது என்ன தவறு? தமிழ்நாட்டுடைய தனிநபர் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது, தமிழ்நாட்டின் பொருளாதாரம் டபுள் டிஜிட்ல வந்திருக்கு, இதெல்லாம் சாத்தியப்படாமல் அது எப்படி உருவாகி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. சார், தமிழ்நாட்டினுடைய கடன் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலங்கள் தமிழ்நாடு. இன்னைக்கு 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. பிஜேபி 2029 லட்சம் கோடி இருக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கு. பிஜேபி அரசாங்க கடன் 180 லட்சம் கோடி. கேளுங்க, அதாவது 9 லட்சம் நம்ம தமிழ்நாட்டை பேசிட்டு பேசுவோம். தூத்துக்குடியில 3 கப்பல் கட்டும் தளம் கட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் 31,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கியாச்சு. மெட்ரோவுக்கு அடிஷனல் பண்டு ஒதுக்கியாச்சு. 7,000 கோடி ரூபாய் பண்டு அலாட் பண்ணியாச்சு. இப்படி அறநிலைப்பாடு திட்டம் தொடங்கி மத்திய அரசு திட்டங்களுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். நான் ஒண்ணே என்ன சொல்றேன்னா சார், இந்த அரசாங்கம் தன்னுடைய சேவை இழந்த தன்மையை மறைப்பதற்காக இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்கிற இடமெல்லாம் மக்கள் கூட்டமாக வந்து அவருக்கு நாலு பொழுது கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு. ஒரு தேர்ட் பிளேயர் வேற வந்தாச்சு, யார் விஜய்னு ஒருத்தர். இப்போ இவங்களுக்கு திமுகவிற்கு அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அண்ணன் இளையதுர்காவும் சரி, நண்பர் பாலசிங்கமும் சரி, வர டிசம்பர் மாசம் வரைக்கும் இப்ப பேசுற இதே தொனியில இதே கருத்தோட பேசுவாங்க. டிசம்பருக்கு பிறகு நான் என்ன கேக்குறேன்னா, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லும் போது வேலை வாய்ப்புகள்லாம் உறுதி செய்யப்படாமல், இவ்வளவு முதலீடுகள் உறுதி செய்யப்படாமல் அது எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்கல்ல. நீங்க தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார், மக்கள் தொகை, தமிழ்நாட்டுடைய மனித வளம், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இயற்கை வளங்கள் எல்லாமே எல்லா காலத்திலும் இன்னைக்கு நீங்க நினைச்சாதீங்க. காலங்கள் மாற 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 தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி தானாகவே வளரக்கூடியது சார். நீங்க கடந்த காலங்கள்ல 2000 இரட்டை இலக்கம் கலைஞர் ஆட்சியில இரட்டை இலக்கம், திரு ஸ்டாலின் ஆட்சியில இரட்டை இலக்கம் 10 வருஷம் ஏன் குறைஞ்சிச்சு? ஒன்னே ஒரு கேளுங்க, 4 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை கடனை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்தாங்க. பொங்கல் இடாமா 2,500 ரூபாய் கொடுத்தாங்க, வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்க அதிமுக அரசு. 2011 வரை கலைஞர் ஆட்சியில வெறும் 1 லட்சம் கோடி தான் சுதந்திர இந்தியாவிலிருந்து கலைஞர் ஆட்சி 2011 வரை 1 லட்சம் கோடி கடன். திரு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் என்ன சொன்னார் தெரியுமா? 5.25 லட்சம் கோடி அவர் ஆட்சியை விட்டு போகும்போது வெறும் 10 வருஷத்துல நீங்க வாங்கினது 5.25 லட்சம் கோடி. கலைஞர் சுதந்திரத்திலிருந்து கலைஞர் ஆட்சி வரை இருந்தது வெறும் 1 லட்சம் கோடி. அப்ப 4.25 லட்சம் கோடி ஆண்டுகள் அதிமுக வாங்கிட்டா இல்லையா? இது நாகரிகமா நடந்துட்டு இருக்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஐயா பெருந்தலைவர் ஆட்சி காலத்துல 15,000 கோடி தான் கடன் இருந்தது. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க 4 லட்சம் கோடியை வச்சு இந்த அரசாங்கம் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துறாங்க. இவங்க இன்னைக்கு 9 லட்சம் கோடி ரூபாய் கடனை 9 லட்சம் கோடி கடனுக்கு கூட இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்களா? அரசு ஊழியர் தெருவில் இறங்கி போராடுறாங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வேலை இல்லைன்னு சொல்லி தெருவில் இறங்கி போராடுறாங்க. எல்லா துறையும் போராட்டம். வருவாய்த்துறை அலுவலர்கள் நேற்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா போராட்டம். இங்க நீங்க ஒரு பக்கத்தை பார்த்தா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சொல்லி கொண்டாடிக்கிட்டு ஒன்றை வெறும் சிக்கலை ஒட்டி முதலமைச்சருடைய முகத்தை காட்டிக் கொண்டு திரை நட்சத்திரங்களை அழைத்து வந்து இவனை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க சார். நன்றி தூத்துக்குடி செல்வம். 180 நாள் இல்ல 200 நாட்களுக்குள்ளாக இந்த அரசு மக்கள் மன்றத்திலே இருந்து அகற்றப்படும். நன்றி தூத்துக்குடி செல்வம். இந்த விவாதம் தொடர்பாக நம்ம எக்ஸ் தளத்தில் முன்வைத்திருந்த கேள்வி, அதிமுகவை எதிர்கொள்ள திணறுகிறதா திமுக? 3 பதில்களை முன்வைத்திருந்தோம். திணறுகிறது, திணறவில்லை, தேர்தல் நேர அரசியல். மக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறாங்க? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம். நியூஸ் 7 தமிழ் மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜர்னலிசம் இணைந்து வழங்கும் பயிற்சி பட்டறை
துறையில் சாதிக்க நினைப்பவர்களுக்கான ஒரு சிறப்பு பயிற்சி. I see her rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tat. பயிற்சி திட்ட சிறப்பம்சங்கள்: முன்னணி ஊடக நிபுணர்களால் நடத்தப்படும் ஆன்லைன் வகுப்புகள், நியூஸ் 7 தமிழ் ஸ்டுடியோவில் நேரடி பயிற்சி, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ், வெற்றி பெறும் மாணவர்களுக்கு உடனடி வேலை வாய்ப்பு. இது ஊடகத்துறையில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. ஆர்வம் உள்ளவர்கள் கீழ்காணும் விவரங்களை தொடர்பு கொள்ளவும். அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்கன்னு ஒண்ணும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனா ஃபுல்லா சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்கதான் நாங்க வேலை செய்யறதா இங்கதான். நேற்று நீரை ஃபுல்லா கலக்கும். கலந்தா GDS லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல. எனக்கும் கையில லைட்டா கீரியா இருந்தது. எனக்கு சொல்லு போய் நாங்க தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். வாராண்டி வாராண்டி தங்க கட்டு, அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு, கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குழு. நியூஸ் 7 தமிழ் மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் இணைந்து வழங்கும் பயிற்சி பட்டறை. மீடியா துறையில் சாதிக்க நினைப்பவர்களுக்கான ஒரு சிறப்பு பயிற்சி. I see her rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tat. பயிற்சி திட்ட சிறப்பம்சங்கள்: முன்னணி ஊடக நிபுணர்களால் நடத்தப்படும் ஆன்லைன் வகுப்புகள், நியூஸ் 7 தமிழ் ஸ்டுடியோவில் நேரடி பயிற்சி, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ், வெற்றி பெறும் மாணவர்களுக்கு உடனடி வேலை வாய்ப்பு. இது ஊடகத்துறையில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. ஆர்வம் உள்ளவர்கள் கீழ்காணும் விவரங்களை தொடர்பு கொள்ளவும். அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்கன்னு ஒண்ணும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனா ஃபுல்லா சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்கதான் நாங்க வேலை செய்யறதா இங்கதான். நேற்று நீரை ஃபுல்லா கலக்கும். கலந்தா GDS லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல. எனக்கும் கையில லைட்டா கீரியா இருந்தது. எனக்கு சொல்லு போய் நாங்க தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். வாராண்டி வாராண்டி தங்க கட்டு, அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு, கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குழு. நியூஸ் 7 தமிழ் மற்றும் நேஷனல் கேள்வி நேரம் தொடர்கிறது. இந்த விவாதம் தொடர்பாக நம்ம எக்ஸ்தலத்தில் முன்வைத்திருந்த கேள்வி: அதிமுகவை எதிர்கொள்ள திணறுகிறதா திமுக? 3 பதில்களை முன்வைத்திருந்தோம். தேர்தல் நேர அரசியல் என்று 2% பேரும், திணறவில்லை என 16% பேரும், திணறுகிறது என 82% பேரும் வாக்களித்திருக்கின்றனர். இதே கேள்வியை யூடியூப் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம். இதில் தேர்தல் நேர அரசியல் என 7% பேரும், திணறுகிறது என 33% பேரும், திணறவில்லை என 60% பேரும் வாக்களித்திருக்கிறாங்க. இதே இதுல திணறவில்லை என்று 2வதுல வந்து 60% வந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திணற வேண்டிய அவசியம் இல்ல. பலமான ஒரு அரசு, பலமான ஒரு கூட்டணி. இப்ப பிரச்சனை தூத்துக்குடி செல்வத்துக்கு ஒரே ஒரு தகவல் சொல்றேன். 1947 இருந்து 2014 வரை ஏறத்தாழ 70 வருஷங்கள் இந்தியாவில் இருந்த அரசுகள் வாங்கிய கடன் வெறும் 55 லட்சம் கோடி. பிரதமர் மோடி வந்து இந்த 10 வருஷத்துல 2 லட்சம் 200 லட்சம் கோடி வாங்கியிருக்காரு. இது அவருக்குள்ள நான் சொல்லிடுறேன். எப்படி அதிமுக ஆட்சி 1947 இருந்து 2011 கலைஞர் ஆட்சி வரையும் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா வெறும் 1 லட்சம் கோடி. அதே அதிமுக 10 வருஷம் ஆட்சியில வந்து எத்தனை வருஷம் 5.25 லட்சம் கோடி. இதை நான் சொல்லல, அன்றைய நிதியமைச்சர் ஓபி சொன்னார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆட்சியில நிறைய எதிர்கட்சி தலைவரா போராட வேண்டிய எடப்பாடியார் வந்து கான்ட்ராக்ட் லேபர் 8 மணி நேரத்தை 12 மணி நேரமா ஆக்கும் போது போராடினாரா? ஏன் போராடல? இல்ல ஏன் போராடல?
அவர் நீங்க போராடினாரா? பார்க்கலன்னு சொல்லுங்க. உங்களோட கட்சியை கொண்டு போய் கரைச்சு வச்சிட்டீங்க. கம்யூனிஸ்ட் திமுக கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் போராடல. விடுதலை சிறுத்தையும் போராடிச்சு. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை வரும்போது போராடியது. அவர் சொல்றாரு 7.5% நான் கொடுத்தேன். 2020 பாண்டிச்சேரி 10% கொடுத்துருச்சு. அன்னைக்கு திமுக ஆட்சி இருந்தா 10 கொடுத்திருக்கோம். நீங்க கொடுத்தது 7.5%. இந்த ஆட்சி இன்னும் கொடுக்கல, நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்துல நீங்க கொடுத்தது வெறும் 7 தான். அந்த 10 பாண்டிச்சேரி அரசு கொடுத்த மாதிரி நீங்க கொடுத்திருந்தா 700 பேரு இந்த 4 ஆண்டுகள்ல வாங்கிய கடன். நான் படிப்புலயே நீங்க பின்தங்கிட்டீங்க. வேலை வாய்ப்புல 15 விழுக்காடு வேலை வாய்ப்பு தமிழர் அல்லாதவர்களுக்கு கொடுக்கலான்னு பிஜேபி சொன்னதுக்கு கையெழுத்து போட்டவர் திரு எடப்பாடி. வேலை வாய்ப்புக்கு எதிராக இருந்தவர் எடப்பாடி. சொல்லுங்க, இந்த 2021ல இருந்து எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு இந்த அரசு? நீங்க சொல்லுங்க, நான் சொல்லிட்டேன். இல்ல, நீங்க மற்ற பட்டியல்லாம் சொன்னீங்க. இத மட்டும் சொல்றேன். ஒரு 10 வருஷமா அவங்க வாங்கிய கடன் டோட்டலா 5.25 லட்சம் கோடி. நான் சொல்லிட்டேன். இவங்க எவ்வளவு வாங்கினாங்க இன்னைக்கு உள்ள சதவீத உயர்வு அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். பண வீக்கத்தை வச்சு நீங்க சொல்லுங்க. அல்ல சசிகலா சொல்லட்டும். இல்ல, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாதல்ல, சொல்ல வேண்டிய ஒரு கூட்டணி தர்மத்துக்காக சொல்ல மாட்டீங்களா? நான் சொன்னது அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது நடந்தது என்னன்னு சொல்றேன். மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும்ல இதேதுல்லா சார், மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும்ல. நீங்க நான் ஏன் சொல்லணும்? திமுக ஆட்சி எவ்வளவு சொல்லி கேட்டுக்கிறேன். அதிமுக சொல்லட்டும், நான் எஸ் ஆர் நோ சொல்றேன். இல்ல இல்ல, உங்களுக்கு தெரியும்ல, மக்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்க. நான் ஏன் சொல்லணுங்கிறேன்? இப்ப நான் சொன்னது ரொம்ப தெளிவா சொன்னேன். 1900 நீங்க சொல்லக்கூடாதுன்னு இருக்கா? இதேதுல்லா சார், 11 வரை நீங்க சொல்லக்கூடாதுன்னு இருக்கா? திரும்ப சொல்றேன். நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சொல்லக்கூடாதுன்னு இருக்கா? சார் ஒண்ணு நீங்க சொல்லணும், நெறியாளர் இல்ல அண்ணா. இல்ல, ஏன் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க? இல்ல, ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க? பாருங்க, அதுல என்ன கட்டுப்பாடு? நான் சொன்னது பொய்ன்னு சொன்னா இல்ல, நான் அத கேக்கல, பொய்ய கேக்கல சார். இந்த 5 சொன்னாரு சார், 5.25 சார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இறுதியில நான் அத சொல்லல. நிதியமைச்சரா இருந்தாரு, இப்ப அவர் விதியமைச்சர் ஆக்கிட்டாங்க. இதே இல்ல சார், நான் இந்த 5 ஆண்டுகள்ல உங்களுக்கு தெரிஞ்ச டீடைல சொல்லுங்கன்னு சொல்றேன். நான் தெரிஞ்ச டீடைல் ஃபுல்லா இந்த 5 வருஷம் தெரியாது. இந்த 5 வருஷம் தெரியாது. நான் விளக்கமா ஒண்ணா சொல்லிட்டேன். போராடியது இந்த 4 வருஷமா. ப்ளீஸ், திமுக ஆட்சி. இதே இல்ல சார், உங்களுக்கு நான் டைம் கொடுத்துட்டு இருக்கேன். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதை விடுதலை சித்தரும் நான் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டு இருக்கேன். சரி செய்தது தமிழக முதல்வர். என்ன நாங்க சொன்னோமோ அதை உடனடியாக சரி செய்தார். நீங்க 5 ஆண்டுகள் உண்மை. அப்போ நீங்க இந்த ஒரு வரி என்கிட்ட இருந்து நீங்க புடுங்கலாம்னு பாக்குறீங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அப்ப இல்ல, அவங்க நான் வேற கேள்வி வச்சிருக்கேன். மக்கள் கேட்கட்டும். அவங்களுக்கு வேற கேள்வி வச்சிருக்கேன். இதேதுல்லா சார், இந்த கேள்வியை கேளுங்க சார். இவ்வளவு நேரம் கேட்குது. நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். சுதந்திர தரவுகளை ரொம்ப மையப்படுத்தி வச்சிருக்கீங்க. 1947 பழைய தரவுகள்லாம் பாலசிங்கம் சார் மனப்பாடம் ஆயிடுச்சு. காங்கிரஸ் ஆட்சி வாங்கியது உள்பட வாங்கியது 55 லட்சம் கோடி. மோடி அவர்கள் மனப்பாடம் ஆயிடுச்சு 200 லட்சம் கோடி. அதே மாதிரி கலைஞர் ஆட்சி சுதந்திர இந்தியாவுல வாங்கினது 1 லட்சம் கோடி. ஆனா இந்த ஆட்சியை மறுக்கிறீங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அத சொல்லிருக்கலாம் நீங்க. 5.25 லட்சம் கோடி. நான் சொல்லிட்டேன் ஆதாரத்தை, அவங்க சொல்லட்டும். சரிக்கா, உங்களுடைய பார்வை சார். அது ஆட்சி திணறுகிறதா திணறலைன்றதா அவங்க கிட்ட தரவுகளே கிடையாது. இருந்தா தானே அவங்க சொல்லுவாங்க. நீங்க தொழில்துறை அமைச்சரை கேட்டாச்சு, 4 வருஷமா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சரையும் கேட்டாச்சு. எங்க ஆட்சியில இதே முதலமைச்சர் தான் நீங்க வெள்ளை அறிக்கை தர வேண்டும், வெள்ளை அறிக்கை தர வேண்டும். அவர் பேசின வீடியோக்கள் எல்லாமே இருக்கு, நீங்களே பார்த்திருப்பீங்க. வெள்ளை அறிக்கை தர வேண்டாம். சரி, உங்களால வெள்ளை அறிக்கைக்கு தான் நீங்க அந்த காரணங்கள் இந்த காரணங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு 4 கம்பெனிகள் சொல்லுங்க. தெரிஞ்சு நாங்க இந்த கண்ட்ரில இருந்து இதை கொண்டு வந்திருக்கோம்னு. ஃபாக்ஸ்கான் யாரால போச்சுன்றத சொல்லுங்க. அப்புறம் ஃபோர்ட் ஆகட்டும், நோக்கியாவாகட்டும், ஹுண்டாய் எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும், ரெனால்ட் நிசான் ஆகட்டும், ஓலா ஸ்கூட்டி ஹொசூர்ல ஆகட்டும், இது எல்லாத்தையும் கொண்டு வந்தது யார் ஆட்சியில்? இல்ல, யார் கொண்டு வந்தது? இல்ல, இந்த ஆட்சியில திமுகல ஃபாக்ஸ்கான் யாரால போச்சு, எதனால போச்சு? இன்ன வரைக்கும் பதில் இருக்கு. அதுக்கெல்லாம் போராடலன்றீங்களே. இது எல்லாவற்றுக்கும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம். நாங்க எந்த பிரச்சனை போல பிரச்சனையில இருந்து அது மட்டும் தவறான தகவல்கள் அவர் டைம் முடிவு. அதாவது நிறுவனங்கள் ஏன் போச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டா வந்ததை பத்தி இன்னும் நீங்க ஸ்டெர்லைட்ல இருந்து ஒவ்வொரு நிறுவனம் எப்ப வந்து நீங்க பதிவு செய்வீங்க? கலைஞர் ஆட்சியில
சார், வந்தது ஒரே நிமிஷம். குடிநீர் திட்டம் வந்துச்சு, போனதுக்கு ரீசன் கேக்குறாங்க, சொல்றாங்க. அதை அழிச்சாங்க. இதே இல்ல. துறைமுகத்துல இருந்து ஆளும் அரசினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய அதை அழிச்சாங்க. இதே இல்ல சார், அழிச்சது யாருன்னா இதே இல்ல சார், நீங்க ஆளும் அரசினுடைய பொறுப்புல இருக்கிறீங்க. 4 ஆண்டுகளுடைய செயல் திட்டத்தை விளக்குற இடத்துல இருக்கீங்க. ஆனா இந்த 4 ஆண்டுகளை பத்தி நீங்க பேச மாட்டேன்னு ஒரு பிரதான கூட்டணி கட்சியா நீங்க சொல்றீங்க. மக்களை பார்த்துட்டு இருக்காங்க. இது என் டைம் இல்ல, இது என் டைம். இது தயவு செய்து கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க. 15 ஆட்டோமொபைல் கம்பெனிகள்ல இருந்து 6 டயர் தயாரிப்பு சியட் எக்ஸ்டென்ஷன்ல இருந்து யார் கொண்டு வந்தாங்க, ஹொசூர் ஓலா ஸ்கூட்டி யார் கொண்டு வந்தாங்கன்றது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இதுல அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் கம்பெனிகளாக நாங்க கொண்டு வந்தோம், இத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கோம்னு சொல்றதுக்கு ஒன்னாவது இருக்கா பாத்தீங்களா உங்களுக்கு? நான் சொன்னதுல இருந்து இத்தனை லட்சம் கோடி அத்தனை லட்சம் கோடின்றார். நாங்க லேப்டாப் கொடுத்தோம், அத்தனை 4.5 லட்சம் கோடி. இவர் வாய்க்கு வந்தது 5.5 சொல்ல இல்ல, லேப்டாப் கொடுத்தோம், தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், அத்தனை கோடி கடன் வாங்கியிருந்தோம். சுதந்திர இந்தியால 50 வருஷத்துல 4 லட்சம் கோடி எங்க, இந்த 4.5 வருஷத்துல 9 லட்சம் கோடி எங்க, ஆட்சி முடியறதுக்குள்ள 10 லட்சம் கோடி. இந்த 4 லட்சம் கோடியில என்ன நலத்திட்டத்தை என்ன வாக்குறுதி நிறைவேற்றினாங்க? இன்னொன்னு சார் கேட்டாங்க விசிகா சார்பாக, நீங்க சாம்சங்க்கு போராடினீங்களா? இவர் அவர் எங்க பார்த்தாதானே ஆளுங்கட்சியோட அவங்க கரைஞ்சு போயிட்டாங்க. அவங்க கொடி பத்தி கவலை இல்ல அவங்களுக்கு, அவங்க சின்னம் பத்தி கவலை இல்ல, எதை பத்தி கவலை இல்ல, அதுக்கு எதிர்த்து போராடுறவர்கள் இவர்கள். அதை பத்தி இவங்க அதான் நான் சொல்றேன், எங்களை பத்தி நீங்க பார்த்தாதானே எங்க போராட்டங்களை பார்த்துருந்தாங்க. சாம்சங்க்கு எங்களுடைய அமைச்சர் பெஞ்சமின்ல பெஞ்சமின்ல அமைச்சர் பெஞ்சமின்ல இருந்து அமைச்சர் சோமசுந்தரத்துல இருந்து சாம்சங்ல போய் உட்கார்ந்து ஒரு நாளும் அவங்க கூட பேசிட்டு வந்தாங்க. நீங்க பார்த்தாதானே ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிறதுலே குறியா இருந்தா மத்த விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது. லாடம் கட்டின குதிரையா ஆயிட்டீங்க நீங்க கூட்டணி கட்சிகள். அதனால நீங்க இதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க. எங்கள் போராட்டங்கள் கஞ்சா கடத்துல இருந்து கள்ளச்சாராயத்துல இருந்து தொழிற்சாலை விரிவாக்கம் வரைக்கும் இன்னைக்கு இருக்க லா அண்ட் ஆர்டர் வரைக்கும் அத்தனைக்கு போராடிக்கிட்டு இருக்கு. ஒரு போராட்டத்தை நீங்க இவ்வளவு பேசுனீங்கல்ல, கவின் கொலைக்கு என்ன சொன்னாரு? நாங்க போன தேர்தல் அறிக்கையில எங்க எடப்பாடியார் சொல்லியிருக்காரு 2021ல தனிச்சட்டம் ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஏற்றப்படும். இந்த கவின் கொலை வழக்குல நாங்க போராடணும்ன்றீங்களா? முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்தாரா இல்ல ஒரு வார்த்தை அதை பத்தி பேசினாரா? ஒரு வார்த்தை அவருடன் முதலமைச்சரிடம் கவின் ஆணவ கொலை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்ல திராணி இருக்கிறதா? இவங்க பேசுறாங்க, அப்புறம் தனிச்சட்டம் கொண்டு வருவேன்னு சொன்னார், கொண்டு வந்துட்டாரா? ஒரு வார்த்தை கூட பேச முடியல இவரால. அப்புறம் ஆணவ கொலைகளை பத்தி எங்களை வந்து கேள்வி கேட்டுருக்கீங்க. நாங்க கொண்டு வருவோம், ஆட்சிக்கு வந்தா தனிச்சட்டம் சொல்லியே இருக்கோம் தேர்தல் வாக்குறுதியிலேயே. தொழில்துறை குறித்து ஒரு வார்த்தை கூட இங்க இருப்பவர்களுக்கு பேச வக்கில்லை, வழி இல்லை. தொழில்துறை அமைச்சர் என்ன பேசுறாரு? முதலமைச்சர் பேச மாட்டார். இவங்க போனது எல்லாமே இவர்கள் முதலீடு செய்வதற்கு தான். 40,000 கோடி ரூபாய் வழக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்காது. எல்லாம் முதலீடு பண்றதுக்கு தான் போயிருக்காங்க. முதலீடு போய் அவங்க வேண்டாம் மேடம் இல்ல இருந்தா இவங்க சொல்லிருப்பாங்கல்ல. தவறான வார்த்தை ஒருவேளை ஒரு கம்பெனி பேர் வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு தான் வந்து நான் இல்ல ஒரே ஒரு கம்பெனி சொல்லுங்க. ஒரு கம்பெனி நன்றி அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்லட்டும். இவங்க பேசுற முறை வந்து தவறு. ஒரு டிபேட்ல எவ்வளவு கண்ணியமா பேசுறாங்க. ஒரு நிமிஷம், இப்ப கொஞ்சம் லாஸ்ட் ரவுண்ட்ல எங்க ஆட்சியை பத்தியும் எங்களுடைய இப்ப இருக்க எதிர்க்கட்சி தலைவர் எங்களுடைய பொதுச்செயலாளர் பத்தி என்னென்ன பேசினார்? நீங்க அதுக்கு போராடல, இதுக்கு போராடல. பேசுவதற்கு வக்கீல் எல்லாம் பேசினார். நான் அமைதியா தான் அமைதியா தான் பயன்படுத்தலையே அந்த வார்த்தையில அப்படி யார் பேசி இருந்தாலும் நீங்க பேசல, அவங்க பேசுறேன்னு சொல்றாங்க. எது இருந்தாலும் இந்த டிபேட் சார்பா அதுக்கு நம்ம வருத்தம் தெரிவிச்சுக்கலாம். அதாவது இது என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் வந்துருக்குதுன்னு கேட்டாங்க. மெகா டெக்ஸ்டைல் பார்க்ஸ் எங்க விருதுநகர்ல, நான் லெதர் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அப்புறம் பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ் ஒரு கம்பெனி, மெடிக்கல் டிவைசஸ் பார்க் ஒரகடத்துல, டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் பார்க்ஸ் ஸ்ரீபெரும்புதூர்ல, ட்ரக்ஸ் பார்க்ஸ் ஒரு மணலூர்ல. எல்லாமே லோக்கல் கம்பெனி சார். இதுக்கு அயல்நாடு முதலீடு, அந்நிய முதலீடோ, பல்வேறு கம்பெனிகள் வந்து தொடங்கி இருக்காங்க. நானே வந்து ஒரு கம்பெனியை தொடங்கும் போது அரியலூர்ல தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அவர் எம்பியா இருக்கிறதுனால அவரையும் கூப்பிட்டு தொடங்க சொன்னாங்க. 1000 கோடி ரூபாயில லெதர்
கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி தான். அப்படி பல்வேறு கம்பெனிகள் வந்திருக்குது. அந்த விவரங்களை அரசு கொடுக்கணும்னு கேட்கறதுல எதிர்கட்சி தலைவர் கேட்கறதுல நியாயமானது தான். அது வந்து மறுக்கல. அந்த விவரங்களை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும், அதுலயும் எந்த மறுப்பும் கிடையாது. ஆனா அதனால வேலை வாய்ப்பு வரல அப்படின்றத வந்து ஏத்துக்க முடியாது. வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு வந்திருக்குது என்பதை அரசு தெளிவுபடுத்தணும். ஒண்ணு. ரெண்டாவது, விடுதலை சிறுத்தைகளை பத்தி இவங்க வந்து பேசுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து என்ன செஞ்சிருக்குது, ஜால்ரா அடிக்குது அப்படின்னு பேசுறாங்க. விடுதலை சிறுத்தைகளை பத்தி எந்த அரசியலும் உங்களுக்கு தெரியாது. விடுதலை சிறுத்தைகளை பற்றியான முழு விவரமும் உங்களுக்கு தெரியாது. அதனுடைய போராட்டம் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியாது. அதனுடைய கொள்கை என்ன, கொள்கை இப்ப அதிமுக என்ன கொள்கை என்ன சொல்ல முடியுமா? நீங்க என்ன கொள்கைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கொள்கை சொல்லுங்க. சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை, திமுக பார்த்தா கட்டிப்புடி கைக்குடி, இதான உங்க கொள்கை. கொள்கையா? தெரியாம பேசாதீங்க. அதான உங்க கொள்கை. நீங்க அது கிடையாது. உங்களுக்கு தெரியாது. தெரியலனா பேசாம இருங்க. கட்டிப்புடி கைக்குடி என்ன செஞ்சாலும் விமர்சிக்கிறாங்க. ஒரு சகோதரர் கேக்குறாங்க. நீங்க வந்து பேசல கொள்கை பத்தி சொல்றீங்க. பாருங்க. இல்ல அமைதி வளம் வளர்ச்சி சார் எங்க கொள்கை. அத பத்தி அமைதி வளம் வளர்ச்சி என்பது கொள்கை தான். ரைட் ஏத்துக்கறேன் சார். ஒரு வளர்ச்சி சொல்ல முடியல, கொள்கை பத்தி பேசுறீங்க. அப்புறம் உங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதிமுகவை பத்தி பேசுற தகுதி யாருக்கும் கிடையாது. திமுக அப்ப விடுதலை சிறுத்தைகளை பத்தி நீங்க சொல்ல கூடாது. அப்ப விடுதலை சிறுத்தைகளை பத்தி நீங்க எப்படி கமெண்ட் பண்றீங்க? நீங்க தான் இப்ப சொன்னீங்க. நீங்க தான் முதல்ல மேடம் ப்ளீஸ் நீங்க தான் சொன்னீங்க. அவரே டைம்க்குள்ள வந்து பாருங்க. அதுதான் சசிரேகா மேடம். அதிமுக மக்களுக்காக ஏங்கல சொல்றேன். நீங்க யார் வேணுமானாலும் எந்த கட்சி அவர் பேசுறாரு. பாலசிங்கம் சார் பேசுறாரு. எந்த கட்சி வேணுமானாலும் யார் வேணாலும் அரசியல் ரீதியாக செயல்பாட்டு ரீதியாக விமர்சனம் செய்யலாம். அதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் அந்தந்த கட்சிகளுக்கு இருக்குது. அது எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆளுங்கட்சி தவறுகளுக்கு நாங்க துணையா இருக்கிறோம். என்னென்ன தவறுகளுக்கு துணையா இருந்தோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன மாதிரியான செயல்பாடுகள் ஆளுங்கட்சி மக்களுக்கு எதிராக இருங்க, நான் சொல்லி இருங்க. மக்களுக்கு எதிராக இருக்கும் போதெல்லாம் நாங்க வந்து போராடி இருக்கிறோம். 8 மணி நேரத்தை வந்து 12 மணி நேரம் ஆக்கும்போது நாங்க போராட்டம் பண்ணிருக்கோம். ரைட். ஒண்ணு. அப்புறம் கடனை பத்தி பேசுனீங்க. கடன் வந்து இவங்க சொல்றாங்க, கடன் வந்து அப்போ 5 லட்சம் கோடி இருந்து இப்ப 4 லட்சம் கோடிக்கு மேல வாங்கிட்டாங்க. இப்ப 9.5 லட்சம் கோடி இருக்கு கடன்ன்றாங்க. கடன் என்பது ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்காக வாங்குறது தான். அப்ப இருங்க சொல்றேன். பைனான்ஸ் கமிஷனுடைய தரவுகளின்படி 29% வரைக்கும் ஜிடிபில வாங்கலாம்னு இருக்குது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல 27% தான் வாங்கிருக்கு. தமிழ்நாடு 27% தான் கடனா வாங்கியிருக்காங்க அவங்க குறிப்பிட்ட வரம்புல. அடுத்தது கல்வியில சிறந்த தமிழ்நாடான்னு அண்ணன் கேட்டாரு, செல்வன் கேட்டாரு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதுக்கு இதெல்லாம் நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறாங்க. ஆமா, உண்மையிலேயே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான். ஏன்னா இந்தியாவினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ காட்டிலும் தமிழ்நாடு 2 மடங்கு 50,000 ரூபாய் கொடுத்தா சொன்னாங்க. லேப்டாப் 50,000 ரூபாய் சார். 3 வருஷத்துக்கு 36,000 ரூபாய் சார். தவறு இது எப்படி சார் கல்வி சிறந்த தமிழ்நாடு? 36,000 அவர் டேட்டா சொல்றாங்க. கேப்போம். நாங்க கொடுத்து லேப்டாப் கொடுத்தாங்களா? லேப்டாப் நீங்க இல்ல இவ்வளவு நேரம் தரீங்க. நீங்க எனக்கு அப்ப கொடுங்க டைம் கொடுங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடே கிடையாதுங்க. நான் கரெக்ட்டா பண்றேன். தமிழ்நாடு டைம் மட்டும் கிராஸ் பண்ணாதீங்க. லேப்டாப் கொடுத்தாங்க 52 லட்சம் பேருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். இல்ல மாசம் 36,000 கொடுத்திருக்கீங்க. நெறியாளர், அதாவது திட்டங்கள் மூலமாக கல்வி வளர்ச்சி வரும். சார் வளர்ச்சி அதுதானே சார் வளர்ச்சி. கடன் வாங்குறது அதுக்காக தான் சார். மேடம் சசிரேகா மேம், அதான் என் திட்டத்தை நீங்க கிராஸ் பண்ணும்போது அந்த டைம் அவருக்கு நான் கொடுக்கணும். இல்ல எனக்கும் அதுக்கான நேரம் கொடுங்க. அவர் அப்புறம் தவறா சொல்லி முடிச்சா அப்புறம் எங்களோட பாயிண்ட் தப்புன்னு ஆயிடுது. அது அடுத்து பாஜகல இருக்காங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. இல்ல தமிழ்நாடு இது ஆண்டவர்கள் நாங்கள் இல்ல. அப்ப பாஜக வேண்டாங்கறீங்களா? பாஜக வேண்டாங்கறீங்களா? பாஜக ஆட்சி புரிஞ்சது பாஜக உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாங்கறீங்களா? இதுவரைக்கும் ஆட்சி புரிஞ்சது ஜனநாயகமா பேச கத்து. அவர் முதல்ல வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்காரு. அவங்க சென்ட்ரல் பார்ட்டி, அவங்க அதுக்கு பதில் சொல்லலாம். ஸ்டேட் பார்ட்டி சார்ந்த தமிழ்நாடுங்க. நாங்க 52% எடுத்து வச்சிருந்தோம். இன்னைக்கு இருக்க உயர் கல்வி சொல்றாருங்க. அவர் பதில் சொல்ல மாட்டாரா? பதில் சொல்லுவாங்க. ஐரோப்பிய நாடுகளை காட்டிலும் அமெரிக்காவை காட்டிலும் தமிழ்நாடு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல அதிகமா இருக்குது. ஒண்ணு. அப்ப கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னா இப்படி கல்விக்காக செயல் திட்டங்களை இல்லாத போது எப்படி வந்து கல்வியில சிறந்த தமிழ்நாடா இருக்கும்? ஆகவே இப்போ இந்த எக்ஸ்தாலத்துல வந்து இருக்கிற செய்தி இப்படி திணறுகிறதா திணறவில்லை. திமுக வந்து அதிமுக பார்த்து திணறல, அதிமுக பார்த்து திணறுகிறது. தூத்துக்குடி செல்வம், தூத்துக்குடி செல்வம், நீங்க உங்க கட்சி உடையாம பாத்துக்கோங்க. தூத்துக்குடி செல்வம் உங்க கட்சி தான் 10 வகையா உடைஞ்சு கிடக்குது. சசிகலா அது கட்சியே கிடையாது. ஓபிஎஸ் உங்க கட்சியில என்ன கட்சி? சசிகலா என்ன கட்சி? சசிகலா என்ன கட்சி? சசிகலா கட்சியா? சசிகலா கட்சியா? ஓபிஎஸ் கட்சியா? என்ன கட்சி? என்ன கட்சி சொல்லுங்க பார்க்கலாம்.
யாரோ பிரிஞ்சு போன திமுகக்கு அவர் பதில் சொல்றாரு. நீங்க எடுக்கிறீங்க பிஜேபிக்கு நீங்க அடிமையாக இல்லாம நீங்க பாத்துங்க. திமுகல கொத்தடிமையா கழிஞ்சு போயிருக்கீங்க. திமுகல கொத்தடிமையா இருக்கீங்களா? அத பத்தி நீங்க உங்களுடைய கூட்டணி கட்சி பேச அனுமதிக்க மாட்டீங்க. மேடம் உங்க கூட்டணி கட்சி பேசுறதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்க. தைரியம் இருந்தா தனியா நீ போய் பேச அனுமதிங்க. தனியா நீங்க தேர்தல்ல சொல்லுங்க. தனியா நில்லுங்க. எப்படி கட்சின்றது நாங்க தான். எங்க கட்சி பத்தி நாங்க அப்ப நீங்க தனியா நிக்க வேண்டியதானே. இப்ப தனியா நின்னு எம்பி கட்சி தனியா தனியா நிக்கிறது அதே மாதிரி தான் எங்க இஷ்டம். நான் நிக்கிறது நீங்க பேசுங்க. எங்க உட்கட்சி விவகாரத்தை நீங்க பேசுறீங்க. மேடம் பாலசிங்கம் சார் கொஞ்சம் ரெண்டு பேரும் அமைதியா இருந்தா நம்ம அவருடைய கருத்தை வாங்கிடலாம். நீங்க ஓபிஎஸ் நாங்க அவங்கள கட்சி ஆகும். இந்த புரிதல் கூட இல்லாம உட்கார்ந்திருக்காரு. பிரிஞ்சு போனவங்க தான். பாலசிங்கம் சார் அமைதியா இருங்க. இல்ல இந்த புரிதல் கூட இல்லாம உட்கார்ந்திருக்காரு. தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி இருக்குன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு சார். அமைதியா இருங்க மேடம். அடக்குங்க சரி. முதல்ல தவறான தகவல்களை மேடம் இப்பதான் அவர்ட்ட போக முடியும் மேடம். மேடம் ப்ளீஸ் இது தேவையில்லாத விவாதத்தை நாகரிகமா கொண்டு போகணும். விவாதத்தை நாகரிகமா கொண்டு போகணும். அடக்குங்கன்னா என்ன அடக்குங்க நீங்க? எப்படி அடக்குங்க? தூத்துக்குடி செல்வம் சார் பாப்போம். அண்ணே வளர்ச்சிங்க. அதாவது சொல்லுங்க. ஆளுகிற கட்சி மிகப்பெரிய அளவே மக்களிடத்திலே அந்நியப்பட்டு நிற்கிறது. அதனால உங்களை மாதிரி தோழமை கட்சிகளை தூண்டிவிட்டு அந்த கட்சியினுடைய தவறுகளை மறைப்பதற்காக உங்களை ஒரு பிரச்சார இயக்கமாக பயன்படுத்துகிறார்களே தவிர பாரதிய ஜனதா கட்சியை நீங்க குறை சொல்றீங்க. எங்கிட்ட அதிமுக அடிமையா இருக்குன்னு சொல்லி நீங்க அதை தயவு செய்து அதற்கு நீங்களும் தவிர்க்கணும். ஏன்னு கேட்டா நீங்க காங்கிரஸோட அடிமையா இருக்கீங்க. 1,00,000 தவறுகளை கொண்டு போவதற்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் நீங்க அடிமையா இருக்கீங்கல்ல. தனி நபர் வேண்டாம். 1,00,000 தவறுகளை கொண்டு குவித்த காங்கிரஸோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடிமையா இருக்கு. திமுகவோட அடிமையா இருக்குங்கிறத விட வேற என்ன வித்தியாசம் வந்த போது அதனால ஆட்சி மாற்றத்தை நோக்கி சரி நன்றி நன்றி. இதே இதுல சார் உங்க நேரம் முடிஞ்சிருச்சு. நன்றி நன்றி நன்றி. அதிமுகவை எதிர்கொள்ள திணறுகிறதா திமுக? இந்த விவாதத்தில் 4 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. 4வருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.